அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 270. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் செப்டம்பர், தேதி 11, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் மாலை 5:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி கம்பன் வகுப்பு நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த தேதியும் இந்த வகுப்பும் இணைந்திருப்பது ஒரு பொன்னான ஒரு கொடுப்பினை. செப்டம்பர் 11 பாரதியின் நினைவு நாள். எனவே பாரதி, கம்பன் ஒரு சிறிய பார்வை. பாரதி கம்பனை எவ்வாறெல்லாம் அனுபவித்தான், ரசித்தான் என்பதை அவன் வரிகளை ஒரு சில நிமிடங்களுக்கு பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பிற்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். பல இடங்களில் பாரதி கம்பனை வானளாவ புகழ்ந்து இருக்கிறான். பாரதிக்கு ரொம்ப பெருமை கம்பனை குறித்து. அதனால்தான் சொல்கிறான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். இது பாரதியினுடைய ஒரு வரி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். அனைவருக்கும் தெரிந்த, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமியிடனில் யாங்கணுமை பிறந்ததில்லை. இதை எவனாவது மறுத்து சொல்லிடுவானோன்னு பயந்து, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பதையும் பாரதி பதிவு செய்கிறான். தமிழ்நாடு மிக புகழ் பெற்றது. காரணம், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பனை வைத்து, கம்பன் பிறந்ததால் புகழ் பெற்ற தமிழ்நாடு என்பது போல, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்கிறான் பாரதி. தமிழ்ச்சாதி என்றும் அமரத்தன்மை வாய்ந்தது என்று பாரதி உறுதி கொண்டிருந்தார். என்ன காரணம்? எல்லையொன்றின்மை என்னும் பொருள்தனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதி முன்பு நான் தமிழ்ச்சாதியை அமரத்துவம் வாய்ந்தது என்று கருதி இருந்தேன் என்கிறான் பாரதி. பாரதிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வருத்தம், அவன் ஆங்கில வழி கல்வி பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டான். அவ அப்பா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அவரை. நெல்லையூர் சென்று ஊனர் கரத்தி ஊனர் நேருமாறனை எந்தை பணித்தனன் என்று திருநெல்வேலிக்கு போன எட்டயபுரத்திலிருந்து என்று சொல்லி, ஆங்கில கல்வி பயிலுபவர் எதையெல்லாம் அனுபவிக்க தவறிவிட்டார்கள் என்று ஒரு 8 பேரை சொல்லுகிறான். அந்த 8 பேர் கொடுத்த அந்த அற்புதமான சுவை, தமிழ் அமுதம், அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய சிறப்பு, இவற்றையெல்லாம் அன்னையாவினும் அறிந்திலர் ஆங்கொரு ஆங்கிலம் பயில் கல்வியில். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க இதெல்லாம் தெரியலையே, அன்னையாவும் அறிந்திலர் என்று வருத்தப்படுகிறான். அந்த 8 பேர் யாரெல்லாம்? அதில் இவன் கம்பனை எந்த இடத்தில் வைத்திருக்கிறான் என்பதை ஒரு சிறிய பார்வையாக பார்க்கலாம். அந்த 8 பேர், 7 பேர் ஒரு வரிசை. 8வது ஆளு கம்பன். அந்த 8 பேரை பற்றி சொல்லிவிட்டு
கம்பனையும் சொல்லுகிறான். அந்த 7 பேர் யாருன்னு முதல்ல சொல்றேன். 7 பேர், அப்புறம் கம்பன். அந்த 7 பேர் பாஸ்கரன் யாருன்னு அப்புறம் சொல்றேன். பாணினி, சங்கரன் ஆதிசங்கரன், சேரன் தம்பி இளங்கோவடிகள், பாண்டிய சோழர்கள் மன்னர்கள், அசோகனார், சிவாஜி, வீர சிவாஜி என்று 7 பேர். இவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்று பட்டியலிடுகிறான் பாரதி. உம்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோர் பாஸ்கரன் மாட்சி. பாஸ்கரனுடைய மாட்சி உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் மாட்சி உடையவன் பாஸ்கரன். நம்பரும் திரளோடு பாணினி ஒரு ஞால மீதில் இலக்கணம் படைத்தவன். பாணினி என்பவன் இலக்கணம் படைத்தவன். நம்ப அரும் திரளோடு ஒரு பாணினி ஞால மீதில் இலக்கணம் படைத்தவன் அவன். இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின், இம்பர் வாழ்வின் உறுதி கண்டு, இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்பு உணர்த்திய ஆதிசங்கரன் பாஷ்யம் ஏகப்பட்டது எழுதியிருக்கிறார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தான். பாரில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் பாரளித்து தர்மம் வளர்த்தார்கள். பேரருட்சுடர் வாழ் கொண்டு அசோகனார் பிழைபடாது புவித்தலம் காத்தார். பேரருட்சுடர் வாழ் கொண்டு அசோகனார் பிழைபடாது புவித்தலம் காத்தார். சிவாஜி என்ன பண்ணினார்? வீரர் வாழ்த்த மிலேச்சர்தம் தீய கோல் வீழ்த்தி வென்றார் சிவாஜி என்று இந்த 7 பேரையும் பாரதி சுட்டுகிறார். ஆனா இந்த 7 பேருக்கு எப்படி புகழ் வந்தது என்றால், பாஸ்கரன் வானத்து கோளையும் மீனையும் அளக்க வேண்டி இருந்தது. பாணினி நம்பரும் திரளோடு ஒரு இலக்கணம் செய்ய வேண்டி இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா. அவர்கள் செய்த காரியங்களால் அவர்கள் புகழ் பெற்றார்கள். பாஸ்கரன் உம்பர் வானத்து கோளையும் மீனையும் அளந்தான். பாணினி ஞால மீதில் இலக்கணம் தந்தான். இம்பர் வாழ்வின் உறுதி கண்டு உண்மையை இயல்பு உணர்த்தியவன் சங்கரன். அவன் அதை செய்ய வேண்டி இருந்தது. சேரன் தம்பி சிலம்பை இசைக்க வேண்டி இருந்தது. தெய்வ வள்ளுவன் வான்மறை தர வேண்டி இருந்தது. பேரருட்சுடர் கொண்டு அசோகனார் புவித்தலம் காக்க வேண்டி இருந்தது. வீர சிவாஜி வாழ் கொண்டு தீய மிலேச்சரை வீழ்த்த வேண்டி இருந்தது. கம்பன் என்னையா செஞ்சான்? கம்பன் வாழ்ந்தான். இவங்கெல்லாம் இவ்வளவு காரியம் பண்ணினதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு நூல் எழுதி, ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பெரிய செயல் செய்து, செயற்கரிய செய்வார் பெரியோர் என்பது போல இவற்றையெல்லாம் செய்ததால் அவர்கள் பெரியவர்கள் ஆனார்கள். நம்ம ஆளு சும்மா மூச்சு விட்டு இருந்தான். He was existing, mere existence. யாரு? கம்பன். கம்பன் வாழ்ந்ததுவும் என்று பாரதி முடிக்கிறான். ஆனால் கம்பன் எவ்வாறு வாழ்ந்தான் என்றால், கம்பன் மானுடனாக வாழ்ந்தான். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும். இவன் வாழ்ந்தாலே போதையா, அவர்கள் அவ்வளவு பெரிய செயல்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. சேரன் தம்பி சிலம்பை இசைக்க வேண்டி இருக்கிறது. தெய்வ வள்ளுவன் வான்மறை தர வேண்டி இருக்கிறது. கம்பன் வாழ்ந்தான் என்று கம்பனை எங்கேயோ கொண்டு வைக்கின்றான் பாரதி என்று. கம்பன் பாரதி கம்பனை பற்றிய இன்றைய வகுப்பை தொடங்கும் முன்னால் பாரதியினுடைய இந்த பாடல்களை சொல்லி, இதில் நான் ரசித்த இந்த ஒரு நயம், இந்த நயம் உண்மையை சொல்லிடுறேன் ஐயா, இது வரதராஜனுடைய நயம் அன்று. ஏதோ ஒரு மீட்டிங்ல பாரதி பாஸ்கர் பேசும் பொழுது நான் கேட்டு அது என் சிந்தையில் மிகுந்த ஆழமாக பதிந்ததால் யான் பெற்ற பேரு பெருகையும் கம்பன் கிளாஸ் என்று சொல்லி உங்களுக்கு இதை சொல்கிறேன்.
என்று கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும். மனிதம் தான் முக்கியம் ஐயா பாரதிக்கு. மனிதம் போற்றுதும் என்று மனிதனாக வாழ்ந்தான் கம்பன் என்று. அதாவது இவனுக்கு ஒரு அப்பேற்பட்ட ஒரு அதிசயம். இப்படியும் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று கம்பனை புகழ்ந்து பேசுகின்றான் பாரதி என்று. பாரதி குறித்த செப்டம்பர் 11 நன்னாளில் இதை சொல்லிவிட்டு இன்றைய வகுப்புக்குள் போகிறேன். இன்றைய வகுப்பின் முதல் பாடல் சென்ற வகுப்பில் மிகவும் விரிவாக பேசப்பட்ட பாடல். அந்த பாடலை முதல் பாடலாக இன்றைய வகுப்பின் சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை இந்த வகுப்பின் முதல் பாடலாக வழக்கம் போல பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பிற்குள் செல்லலாம். கார்த்தி, முதல் பாடல். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ, புண்ணியம் எனும் நின்னுயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ என்று எண் இல் கோடி, எண்ணிக்கை இல்லாத 1 2 3 4 5 கோடி 10 கோடி 1000 கோடி 100,000 கோடி லட்சம் கோடி என்றெல்லாம் சொல்லாமல், இன்ஃபனைட் கோடி என்று கூட சொல்ல முடியாமல் எண் இல் கோடி அப்பேற்பட்ட அளவில் ராமர்கள் வந்தாலும் உனக்கு சமமாக விட உன் அருகு ஆவரோ என்று சொல்லி எப்படியாவது பரதனை தீக்குளிப்பதில் இருந்து தடுத்து விட வேண்டும் என்று கோசலை சொல்கிறாள். என்று கோசலைக்கு ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருந்தது. அந்த மோட்டிவ் எப்படியாவது பரதனை தீக்குளிப்பதிலிருந்து தடுக்க வேண்டும். அதற்காக பரதன் எத்தனை மடங்கு ராமனை விட உயரவும் என்று சொன்னாலும் பரவாயில்லை, இவன் தீக்குளிக்காமல் இருந்தால் போரும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று சென்ற வகுப்பில் நான் சொல்லி முடித்திருந்தேன். பலருக்கு இதில் ஒப்புதல் இருந்திருக்கலாம், சிலருக்கு ஒப்புதல் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நான் சொன்னபடி கம்பன் இவ்வாறு எழுதி வைத்து விட்டு போய்விட்டான். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ என்ற இந்த கம்பன் வரிகளை நம்மால் அகற்ற முடியாது. கம்பராமாயணம் இருக்கும் அளவில் இந்த வரிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? நான் சொன்னது போல கம்பன் எழுதிய ராமாயணமா பரதாயணமா என்ற ஐயத்திற்கெல்லாம் இடமில்லாமல், இந்த குறிப்பிட்ட பாத்திரம் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் ஏன் இவ்வாறு சொல்லப்பட்டது என்பதற்கான ஒரு காரணத்தை கண்டுபிடித்துக் கொண்டோமானால் கம்பன் எழுதியது ராமாயணம்தான் என்ற முடிவுக்கு நம்மால் வர இயலும் என்பதை சுட்டி சென்ற வகுப்பை நிறைவு செய்தேன். இனி அடுத்த பாடலை பார்க்கலாம். இது எடுத்துடலாம், அடுத்த பாடல் போட வேண்டாம். இவ்வாறு சொன்ன கோசலை, எத்தனை ராமர்கள் வந்தாலும் பரதனே உனக்கு அருகில் கூட வரமாட்டார்கள், எனவே தீக்குளிக்காதே என்று சொன்ன கோசலை இதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் அடுத்த வார்த்தை சொல்றா. என்ன சொல்றா? ராமன் சொன்ன சொல் தவற மாட்டான், எனவே வந்து விடுவான். ராமன் சொன்ன சொல் தவற மாட்டான், எனவே வந்து விடுவான். எப்படியும் அவன் வந்து விடுவான் என்பதால் நீ இன்றைக்கு தீ குளிக்க வேண்டாம். இட்ஸ் a மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் ஆர் மேட்டர் ஆஃப் செகண்ட் ஆர் மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ். கண்டிப்பாக வந்து விடுவான். அப்படி அவன் வரல என்றால், அப்படி ராமன் வரல என்றால் அவன் இறந்து விட்டான் என்று கருத வேண்டும். சொல்பவள் கோசலை. பாடலை பார்க்கலாம். இன்று வந்திலலே எனின் நாளையே ஒன்றும் வந்துனை உன்னி உரைத்த சொல் பின்றும் என்று உணரேல், பிழைத்தான் எனின் பொன்றும் தன்மை புகுந்தது போய் என்றாள். இன்று வந்திலனே எனின், ஏன் இன்னைக்கு வரல, நாளைக்கு வந்துட போறான், அவ்வளவுதானே.
இப்போ வரல, ராத்திரி 7:30 மணி ஆறுது வரல, சரி 9:30 வந்துடுவான், இல்ல 10:30 வந்துடுவான், அவ்வளவுதான். இன்று வந்திலனே எனில் நாளையே வந்து உனை ஒன்றும், உன்னோட வந்து சேர்ந்து கொள்வான். ஒன்றுதல் என்றால் இணைதல், சேர்ந்து கொள்ளுதல். இன்று வந்திலனே எனின் நாளையே உன்னை வந்து ஒன்றும் அவன் உன்னை உரைத்த சொல் பின்றும் என்று உணரேன். அவன் சொன்ன சொல் தவறுவான் என்று பரதனே நீ கருதாதே என்று உணரேன். சொல் பின்றும் என்று உணரேன். பின்றுதல் என்றால் பிழைபடுதல், பின்னிடுதல், கோயிங் பேக் ஆன் his வேர்ட்ஸ். கரெக்டா சொன்னதுதான். அவன் சொன்ன சொல் தவற மாட்டான். உரைத்த சொல் பின்றும் என்று உணரேல். ராமன் சொன்ன சொல் தவறிவிட்டான் என்று நீ கருதாதே. ஏனென்றால் ராமன் சொன்ன சொல் உன்னி உரைத்த சொல். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொன்ன வார்த்தை இல்லை ராமன் சொன்னது. மிகுந்த ஆலோசனைக்கு பிறகு, மிகுந்த சிந்தனைக்கு பிறகு ஆம் என்று சொன்னான். அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவன் பரதன் சொன்னதை ஆமோதித்தான். அந்த சொல் தான் உன்னி உரைத்த சொல். 7:2 பாண்டில் நீ வரவில்லை என்றால் நான் எரியில் குதித்து உயிர் விட்டு விடுவேன் நின்மேல் ஆணை என்று பரதன் சொன்னான். அங்கனமே ஆகுக என்று ராமன் சொன்னான். சோ பரதனுடைய சாவு, ராமன் சொன்ன சொல் சொன்ன நேரத்தில் வராமல் இருந்தால் பரதனுடைய சாவு என்பதை ஆமோதித்தவன் ராமன். அங்கனே ஆகுக என்று உன்னி உரைத்த சொல் பின்றும் என்று உணரேல். ராமன் சொன்ன அப்பேற்பட்ட வார்த்தையில் அவன் பிழை செய்வான். பின்றுதல், பிழை செய்தான், பிழைபடுதல், பிழறுதல், பேக், கோயிங் பேக் என்று நீ நினைக்காதே. பிழைத்தான் எனின், அப்படி அவன் பிழை செய்து விட்டான் என்றால் பொன்றும் தன்மை போய் புகுந்தது. கொன்றுதல் என்றால் இறத்தல், மரணம் சம்பவித்தல், சாவு வந்து அணைதல். அவ்வாறு ராமன் வராமல் இருந்து பிழை செய்து விட்டான் என்றால் அவன் பால் பொன்றும் தன்மை போய் புகுந்தது. கொன்றுதல் என்றால் இறத்தல் என்று சொன்னேன். அவனுக்கு மரணம் சம்பவித்தது என்று கருத வேண்டும் என்ற அளவில் இங்கேயும் பார்க்கணும். ராம செத்து போயிட்டான் அப்படின்னு தான் கோசல சொல்லல. அவன் வராமல் இருப்பானே ஆனால் இது அன்றி வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. என்ன ராவணனை வெல்ல, ராமனுக்கு தீங்கு இழைப்பவர்களோ ராமனை வெல்ல ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னால் நம்மளே பார்த்தோம். பரதன் எண்ணுகிறான் ராமன் ஏன் வரல, அவனுக்கு ஏதாவது பகைவர்கள் வந்து விட்டார்களா, ராமனுக்கு ஏதாவது ஆயிடுத்தா என்று பரதன் எண்ணினான் என்றும், மும்மூர்த்திகளே வந்தாலும் இவனை வெல்ல முடியாது என்று பரதன் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான் என்பதையும் 2 வகுப்புகளுக்கு முன்னால் பார்த்தோம். ஆக ராமன் வராமல் இருக்கும் பட்சத்தில், அதாவது சாரி ஆங்கிலம் இல்லை, ராமனுடைய வருகையை தடுப்பது, ராமன் வராமை என்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அது அவனுடைய இறப்பு என்று கோசலை சொல்லி, இதுவும் பரதனை தீக்குளிப்பதிலிருந்து தடுப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று கொள்ள வேண்டும். ராமன் வராமல் இருந்தால் அதற்கு ஒரே காரணம் அவனுடைய இறப்பு தான் என்பதை கோசலை இந்த கட்டத்தில் சொல்கிறாள் என்று பார்த்தோம். இதையே சுமித்திரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாள் என்பதை பலமுறை உங்களுக்கு நான் வகுப்பில் சொல்லியிருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். பின்னும் பகர்வாள் அந்த பாடலை போடலை, பட் உங்களுக்கு எனக்கு மனப்பாடம் ஆன மாதிரி உங்களுக்கும் பயணம், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கான மனப்பாடமாக இருக்கலாம் இந்த கிளாஸ், இந்த பாடல். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்செல் தம்பி என்னும்படி என்று அடியாரினின் ஏவல் செய்தி மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அன்றேல் முன்னம் முடி என்றாள். வார் விழி சோர நின்றாள். மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா, ராமன் அயோத்திக்கு திரும்ப வந்தா நீயும் கூட வா. அன்றேல், ராமன் அயோத்திக்கு வராத பட்சத்தில் நீ அவனுக்கு முன்னால செத்துப்போ. ஏனென்றால் அவன் செத்து போவதால் தான் அவன் வராமல் இருக்க ஒரே ஒரு சாத்தியக்கூறு, ஒரே ஒரு வாய்ப்பு என்பதை சுமித்திரை அயோத்திய காண்டத்தில் வலியுறுத்தியது போல
கோசலை இங்கே யுத்த காண்டத்தில் வலியுறுத்துகிறாள். பிழைத்தான் எனின் பொன்றும் தன்மை போய் புகுந்தது என்றாள். என்று பரதனை தீக்குளிப்பதிலிருந்து தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் கோசலை செய்கிறாள். என்னெல்லாம் செய்கிறாள் பாருங்கள். வாக்குவாதம் பண்ணுகிறாள். அவனை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு, அவனுடைய எண்ணத்திலிருந்து அவனை மாற்றிக் கொள்வதற்கு இவள் முயல்கிறாள். அடுத்த பாடல். ஒருவன் மாண்டனன் என்று கொண்டு ஊழிவாள் பெருநிலத்து பிறலரும் இன்னுயிர் கருவம் மாண்டு அறக் காணுதியோ கலை தருமம் நீ அல்லது இல் என்னும் தன்மையாய். ஒரு பக்கம் பரதனுக்கு என்னெல்லாம் புகழ் சொல்லிக் கொண்டே போகிறாள் பார். நீ செத்து போகக்கூடிய ஆள் இல்லை, வாழ வேண்டியவன் என்பதை வலியுறுத்துவதற்காக கலை தருமம் நீ அல்லது இல் என்னும் தன்மையாய். நீதான் தர்மம், தர்மம் வேறு பரதன் வேறு என்று இரண்டு பொருள்கள் கிடையாது. கலை தருமம், கலை என்றால் நூல், கல்வி. கலை என்றால் கல்வி, நூல்கள், சாத்திரங்கள், அவற்றையெல்லாம் சொல்லப்பட்ட தர்மம் நீ அல்லது இல். நீ இல்லைன்னா தர்மமும் இல்லை என்னும் தன்மை உடையவனே. நான்காவது வரியில் இருக்கிறேன். நீ ஒருவன் மாண்டனன் என்று கொண்டு, இந்த ஒருவன் என்பது ராமன். போன பாடல் தான் சொல்லியிருக்கார், ராமன் வராமல் இருந்தால் அதற்கு காரணம் அவன் இறப்புத்தான். அவ்வாறு அவன் இறந்து போய்விட்டான் என்றே வைத்துக் கொண்டாலும் ஒருவன் மாண்டனன் என்று கொண்டு நீ மாண்டாயானால் ஊழிவாள் பெருநிலத்து பெறலரும் இன் உயிர் கருவும் மாண்டுகிற காணுதியோ. கருவும் பூண்டோடு அழிந்து போய்விடும். கரு என்பது இன்னும் பிறக்காத குழந்தைகள் முதற்கொண்டு என்று கொள்ளலாம். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும், கருவாயிருக்கிற உயிர்கள் முதற்கொண்டு எல்லாம் ஆண்டு போய்விடும் என்று ஊழிவாள் பிரளய காலம் வரைக்கும், ஊழிக்காலம் வரைக்கும் இந்த பெருநிலத்து பெறலரும் இன் உயிர்கரு, அது முதற்கொண்டு எல்லாம் இறந்து போவற்றை, அந்த நிலையை நீ ஏற்படுத்தப் போகிறாயா என்று பரதனை பார்த்து கோசலை கேட்கிறாள். அடுத்த பாடல். ஒரு தத்துவமாக, பிலாசபிக்கலா ஏதோ சொல்லி பரதனை மாற்ற முயல்கிறாள். இறக்கையும் சிலர் ஏகலும் மோகத்தால் பிறக்கையும் கடன் என்று பின் பாசத்தை மறக்கைகான் மகனே வலியாவது துறக்கை தானும் என்றாள் மனம் தூய்மையாள். அது கம்பனுடைய வார்த்தைகளை பார்க்கணும். மனம் தூய்மையாள். இவள் தான் சொன்னா, எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருளுகாவரோ. எந்த விதமான கல்மிஷமும், எந்த விதமான கள்ளமும், எந்த விதமான தீய சிந்தனையும் இல்லாத கோசலை சொல்கிறாள். அவள் தான் சொன்னால் எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும். மனம் தூய்மையாள் என்பது கம்பன் கோசலைக்கு தரும் பட்டம். இயற்கையும் இறக்கையும், இறந்து போவதும், இறந்து போவதால் சிலர் ஏகலும், இந்த உலகத்தை விட்டு நீங்களும், இறக்கையும் அதன் வழியால் சிலர் ஏகலும், மீண்டும் ஆசை, அதனால் மோகத்தால் பிறக்கையும் கடன். இறப்பு பிறப்பு ஒரு சங்கிலிப்பா, இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று இதன் அடிப்படையில் பாசத்தை மறக்கை கான், எல்லாவற்றையும் துறந்து விடு, அதுதான் உண்மையான துறவு, அதுதான் வலியாவது, அதுதான் வலிமை, அதுதான் உண்மையான, அதுதான் துறக்கை தானும் என்று பரதனை திருத்துவதற்கு, பரதனை எவ்வாறாவது திருத்துதல் என்பது இல்லை, அவனுடைய முடிவிலிருந்து அவனை பின்வாங்க வைக்க வேண்டும். அவன் கொண்டிருக்கும் இந்த எண்ணம் பிழைப்பட்டது என்று சொல்லி அவனை திருத்த முயற்சி செய்கிறாள் கோசலை. எடுத்துடலாம். என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன பரதனுக்கு. சொல்பவள் இவனுக்கு பெரியம்மா. அது மட்டும் இல்லை, அயோத்திய காண்டத்தில் பரதன் கேகய நாட்டில் இருந்து வருகிறான், தன்னுடைய அம்மாவை போய் பார்க்கிறான், எல்லா செய்தியும் இவன் அறிந்து கொள்கிறான். அண்ணன் மனம் போய்விட்டான், அப்பா இறந்து போய்விட்டாள், அம்மா தான் இதற்கு காரணம், எல்லாவற்றையும்
ஒரே ஒரு சிந்தனை அவன் கொள்கிறான். யார் காலடியில் வீழ்ந்து கதறி அழுதால் என் துன்பம் ஓரளவு தணியுமோ என்று அவளை நாடி போகிறான். அவள் கோசலை. அயோத்தியா காண்டத்தில் பரதன் செய்யும் செயல். எவளால் தனக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? எவளை சந்தித்தால் தான் கொண்ட வருத்தம், தான் கொண்ட சினம், தான் கொண்ட அம்மா மீது கொண்ட அந்த ஒரு ஆங்காரம் எல்லாம் போகும் என்று நினைத்தானோ அப்பேற்பட்ட கோசலை அவள். அவள் இவ்வளவு வார்த்தை சொல்கிறாள் பரதனை பார்த்து. இவன் இமயமலை போல அசையாமல் நிற்கிறான். பரதனுடைய குணாதிசயம் என்று பார்த்தார், கோசலை கோசலையை விட அவனை இந்த முயற்சியில் பின்வாங்கச் செய்வதற்கு வேறு யாரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட கோசலை, அது ஒன்று, ஒரு பாயிண்ட். அப்பேற்பட்ட கோசலை எப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இவனை பின்வாங்குவதற்கு முயற்சி செய்கிறாள். அப்பேற்பட்ட கோசலை எப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பரதனை தீக்குளிக்காதே தீக்குளிக்காதே என்று அவனுடைய முடிவிலிருந்து மாற்றுவதற்கு அவள் முயல்கின்றாள். ஒரு இம்மி கூட பரதன் அசங்கல தன்னுடைய முடிவிலிருந்து. கோசலையை பார்த்து சொல்கிறான். 2 3 பாடல் வருகின்றன. பரதனுடைய அந்த குணாதிசயம், அவனுடைய உறுதி, அவனுடைய கடப்பாடு புரிஞ்சுக்கணும். இவன் சற்றும் விரும்பாத ஒரு நிகழ்வு. இவனுக்கு அரசாட்சி வந்து விட்டது என்று, அரசாட்சி வேண்டாம் என்று துறந்து விட்டான். ஒரு ஒப்புக்காக 14 ஆண்டு காலம் ராமனுடைய பாதுகையை வைத்து அது அரசாளட்டும் என்று சொல்லி அரண்மனைக்குள் போகாமல் நந்தியம்பதியிலேயே இருந்து கொண்டிருக்கிறான். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது வெறும் வாய் வார்த்தையாக நிற்கவில்லை. அண்ணா, நீ 14 ஆண்டு காலம் கழித்து அயோத்தி வந்து கோமுறை புரிகிலை எண்ணின், அதான் முக்கியமான வார்த்தை அயோத்திய காண்டத்து பாடல். கோமுறை புரிகிலை எண்ணின், நீ அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஷாம் எரி என்று, நான் எரியில் விழுந்து உயிர் விட்டு விடுவேன் என்று, அண்ணா இது உன் மீது ஆணை என்று சொல்லி பாதுகையை பெற்றுக் கொள்கிறான். 14 ஆண்டுகளும் ஒவ்வொரு நொடியும் முள்ளின் மீது இருந்து கழிப்பது போல கழித்து கொண்டு, அப்பா அப்பா இன்னும் 24 மணி நேரம், இன்னும் 15 மணி நேரம், இன்னும் 10 மணி நேரம், இன்னும் 9 மணி நேரம், இன்னும் 8 மணி நேரம், இன்னும் 1 நிமிஷம், இன்னும் அரை நிமிஷம், இன்னும் 1 செகண்டு என்று காத்து கொண்டிருந்தவன் அந்த குறிப்பிட்ட தருணம் வந்த பிறகும் தான் விரும்பிய விடுதலை கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் செத்து போவேன். சொல்பவள் தன்னுடைய பெரியம்மா. அவள் சொல்லும் வார்த்தைகள் மிக கனமானவை, மிக பொருள் பொதிந்தவை. ஐ டோன்ட் கேர், நான் என்னுடைய கடப்பாடு, என்னுடைய உறுதி என்று நிற்கிறான் பரதன். இதை எந்த விதமான ஒரு தயக்கமோ, எந்த விதமான பூசுதலோ, பசப்பு வார்த்தைகளோ, இலைமறைவு காயாக எதுவும் சொல்லல. டைரக்டா கோசலையை பார்த்து சொல்கிறான். 4 பாடல்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் பாடல் கோசலைக்கு பரதன் சொல்லும் மறுமொழி. அடுத்த பாடல் இது இல்ல. மைந்தன் என்னை மறுத்து உரைத்தான் எனல், எந்தை மெய்மையும் இக்குலச் செய்கையும் நைந்து போக உயிர்நிலை நச்சிலேன், முந்து செய்த சபதம் முடிப்பென். ஆள், ஆள் என்பது அசை. மைந்தன் என்னை மறுத்து உரைத்தான் எனல், அம்மா, மகன் என்னுடைய வார்த்தையை கேட்க மறுத்து விட்டான் என்று கருதாதே. மைந்தன் என்னை மறுத்து, என் சொல்லை மறுத்து, நான் வைத்த ஆர்கியூமெண்ட், நான் வைத்த விவாதங்கள், நான் வைத்த அவனுக்கு தூண்டுதலாக அவனை பின்வாங்குவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் மறுத்து ஒதுக்கி விட்டான் என்று அம்மா நினைத்து கொள்ளாதே.
மைந்தன் எனை மறுத்து உரைத்தான் எனல் என்று கொள்ளாதே. எந்தை மெய்மையும் என்னுடைய அப்பா அவன் சத்தியசீலன். எந்தை மெய்மையும் இக்குலச் செய்கையும், இந்த இக்ஷ்வாகு குலம், இந்த சூரிய குலத்திற்கு உண்டான பரம்பரை, இதனுடைய நெறி, இதனுடைய மரபு, இதை காப்பதற்காகவும் இவை இரண்டும் எந்தை மெய்மையும் இக்குலச் செய்கையும் நைந்து போகும், அந்த இரண்டும் நொந்து நூலாக போகும்படி, அந்த இரண்டும் பிழைபடும்படி என்னுடைய தந்தையின் சத்திய வாக்கு அதுவும் என்னுடைய முன்னோர்களின் அந்த குலப்பெருமையும் நைந்து போகும் அளவுக்கு உயிர் மேலே எனக்கு ஆசை இல்லை. உயிர்நிலை நச்சிலேன். நச்சுதல் என்றால் ஆசைப்படுதல். அதனால்தான் நச்சினார்க்கு இனியன் என்று பெயர். நச்சிலேன், எனக்கு உயிர் மீது ஆசை இல்லை. இதன் என்ன காரணம்? நான் உயிர் மீது ஆசை வைத்திருந்தால் எந்தையுடைய மொய்மையும் எந்தனுடைய மெய்மையும் இக்குலச் செய்கையும் நைந்து போய்விடும். அவை எவ்வாறு நைந்து போகக்கூடாது. எனவே எனக்கு உயிர் மீது ஆசை இல்லை. முந்து செய்த சபதம் முடிப்பென். உன் மீது ஆணை என்று ராமன் மீது ஆணையிட்டு சொன்ன அந்த சபதத்தை நான் முடிக்கப் போகிறேன். அம்மா போயிட்டு வாங்க என்று கோசலையை மறுத்து உரைக்கின்றான் பரதன். அடுத்த பாடல். இந்த பாடலை போடுறதுக்கு முன்னால இதை எடுத்துடலாம். இவனுக்கு ஒரு இந்த பாடலை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றும் சில பார்வை, அவ்வளவுதான். இவனுக்கு ஒரு உறுத்தல் இருக்கோ அப்படின்னு தோன்றது பரதனுக்கு. அப்பா போ, அம்மா அப்பாவுடைய பெர்மிஷன் வாங்கி ஏவின் அரசன் என்றான் என்று அம்மா சொல்லிட்டா, போயிட்டான். ஸோ தந்தை சொல் கேட்டல், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. ஏயா இதெல்லாம் ராமனுக்கு மட்டும்தானா, எனக்கு கிடையாதா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறான் பரதன். என்னையா எல்லா வர்ச்சூஸ், எல்லா நல்ல குணங்களும், சத்தியசீலனாய் இருப்பது, தாய் சொல்லை கேட்பது, தந்தை சொல்லை கேட்பது, இவையெல்லாம் ராமன் ராமன் மட்டும் குத்தகை எடுத்துட்டு இருக்கானா, எனக்கு கிடையாது அதெல்லாம் என்று சற்றே, இது என்னுடைய பார்வை, பொறாமை உணர்வு தொனிக்க ராமனை குறித்து பரதன் சொல்லும் வார்த்தை இந்த பாடலில் காணப்படுகிறது. பாடலை பார்க்கலாம். யானும் மெய்யனுக்கு இன் உயிர் ஈந்து போய் வானுள் எய்திய மன்னவன் மைந்தனால் கானுள் எய்திய காகுத்தற்கே கடன் ஏனையோர்க்கும் இது இழுக்கையில் வழக்கு அன்றோ. மன்னவன் மைந்தனால், மன்னவன் தயரதன், அவனுக்கு நானும் தனியா பிள்ளை. எப்பேற்பட்ட மன்னவன்? மெய்யனுக்கு இன் உயிர் ஈந்து போய் வானுள் எய்தியவன். மெய் சத்தியம், சத்தியத்தை காற்பதற்காக மெய்யனுக்கு உண்மைக்காக இன் உயிர் ஈந்து வானுள் போய் எய்திய மன்னவன் மைந்தன் யார்? யானும். இந்த மாதிரி கொண்டு கூட்டு பொருள் கொள்ள வேண்டும். மெய்யனுக்கு இன்னுயிர் ஈந்து வானுள் போய் எய்திய மன்னன் மைந்தன் யானும். எனக்கும் அந்த பெருமை, எனக்கும் அந்த கடமை, எனக்கும் அது போன்ற நல்ல குணாதிசயங்கள் அவனுக்கு இருப்பது போன்ற வர்ச்சூஸ். நானும் அவ்வளவு நல்ல பையன்தாம்மா. நான் யானும், அந்த உண்மை ரொம்ப முக்கியம். கானுள் எய்திய காகுத்தற்கே கடன். எல்லா சிறப்பும் எல்லா கடமையும் காட்டுக்குள்ள போயிருக்கான அவனுக்கு மட்டும்தானா? ஏனையோர்க்கும் இது வழக்கு என்றோ. அவன் கூட பிறந்த எல்லாருக்கும் இதே இதே கடப்பாடு, இதே சத்தியம் தவறாமை, இதே வாக்கு தவறாமை எல்லாம் இருக்குமா இல்லையா? 14 ஆண்டு கழிச்சு நீ வரலன்னா நான் செத்து போயிடுவேன் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். உன் மீது ஆணை என்று சொல்லியிருக்கேன். அங்கனே ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். வராம இருக்கான், செத்துத்தான் போவேன். அவனுக்கு மட்டும்தான் காப்பாற்ற வேண்டிய கடமையா? அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய கடமை
நான் கொடுத்த சபதத்தை முடிப்பது, அவனுடைய அக்ரிமெண்ட் வச்சுண்டு நான் பெற்ற சபதத்தை முடிப்பது எனக்கு கடமை இல்லையா? அவனுக்கு மட்டும்தான் கடமையா? மெய்யனுக்கு இன்னுயிர் ஈந்து போய் வானுள் எய்திய மன்னவன் மைந்தன் யானும் ஆள் காணுள் எய்திய காகூத்தற்கே கடன் ஏனையோர்க்கும் இது இழுக்கு இல் வழக்கு. இவ்வாறு செய்வது எந்த விதமான இழுக்கையும் எனக்கு தரப்போவதில்லை. எனக்கு என்பது ஏனையோர்க்கும், எனக்கு மட்டும் இல்ல, சதுர்கனனுக்கும் சேர்த்து. இல்லைன்னா அந்த சூரியகுல தோன்றல் ராமனுக்கு மட்டும்தான் எல்லா கடமையும் இல்லை, எங்களுக்கும் இருக்கு, தெரிஞ்சுக்குங்க என்று அம்மாவை பார்த்து சொல்வது போல கம்பனுடைய வார்த்தைகள் அமையும், பரதனுடைய வார்த்தைகள் அமையுமாறு கம்பன் பாடலை தந்திருக்கிறான். யானும் மெய்யனுக்கு இன்னுயிர் ஈந்து போய் வானுள் எய்திய மன்னவன் மைந்தன். நானும் அவனுக்கு பிள்ளைதான். காணுள் எய்திய காகூத்தற்கு மட்டுமே கடனாகுமோ? இல்லை, ஏனையோர்க்கும் இது வழக்கு. எது? இழுக்கு இல்லாத வழக்கு என்று கோசலையை பார்த்து பரதன் சொல்கிறான். அடுத்த பாடலை அடுத்த பாடல் போடலாம், அதுக்கு முன்னே எடுத்துடலாம். இவ்வளவு சொன்னவன் ராமனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கடனா, எனக்கும் இந்த கடன்லாம் இருக்கு என்று சொன்னவன் அடுத்த பாடல்ல அதுக்கு மேல ஒருபடி போயிடுறான். ஆமா, அப்பா சொல்ல கேட்பான், அம்மா சொல்ல கேட்பான், இல்லை அவன் கேட்பான். ஐயா, ராமன் அப்படியே இருக்கட்டும், லெட் ஹிம் பி லைக் தட். என் வழி தனி வழி, அது அவன் வழி, இது என் வழி. நான் நான் கொடுத்த சபதம், நான் கொடுத்த சத்தியம், அண்ணன் மீது ஆணை, அதை நான் நிறைவேற்றப் போகிறேன். அம்மா மன்னிச்சுக்க என்று இறுதியாக கோசலையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பரதன் தீக்குள் பாய போகிறான். இறுதி பாடல் அவன் கோசலைக்கு சொல்லும் பதில். இறுதி பாடல். போடலாம் கார்த்தி. தாய் சொல் கேட்டலும் தந்தை சொல் கேட்டலும் பாசத்து அன்பினை பற்றற நீக்கலும் ஈசர்க்கே கடன் யான் அது இழைக்கிலேன். மாசு அற்றேன் இது காட்டுவன் மாண்டு என்றான். தாய் சொல் கேட்டல் 7 ஆண்டின் வா மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனும். தாய் சொல் கேட்டலும் தந்தை சொல் கேட்டலும், தம்பி எங்கெல்லாம் மறந்து போய் பாசத்து அன்பினை பற்றற நீக்கலும். எந்த விதத்திலும் இது பரதன் என்ன நினைப்பானோ, பரதனுக்கு இதில் ஆர்வம் இருக்குமா இல்லையா என்ற சிந்தனை எதுவுமே இல்லாம காட்டுக்கு போயிட்டேடே அண்ணா, இது தப்பு இல்லையா என்று பாசத்து அன்பினை பற்றற நீக்கலும். இதெல்லாம் அண்ணா நீயே செஞ்சுக்கோ, ஈசர்க்கே கடன் யான் அது இழைக்கிலேன். அந்த வழிலாம் நமக்கு ஆகாதியா? என் வழி தன் வழி மாசற்றேன் இது மாண்டு காட்டுவன். மாசற்றேன், நான் குற்றமில்லாதவன். இந்த பழி 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 பழிக்கு அஞ்சுதல் என்ற அரசம் உண்டாலம்மை உலகம் புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகினும் பெரினும் கொள்ளலர். பழிக்கு அஞ்சுபவன் இவர். மாசற்றேன் இது மாண்டு காட்டுவன். செத்து போய் நான் உண்மையானவன், நான் சத்தியசந்தன், நான் பொய்யில்லாதன் என்பதை என்னுடைய மரணத்தின் மூலம் நான் நிரூபிக்கின்றேன் என்று கோசலையை பார்த்து பரதன் சொல்கிறான். அடுத்த பாடல். என்று தீயினை எய்து இறைத்து எழுந்து ஒன்று பூசலிடும் உலகோருடன் நின்று பூசனை செய்கின்ற நேசர்க்கு குன்றுபோல் நெடு மாருதி கூடினான் என்று இவ்வாறெல்லாம் 3 பாடல்களில் கோசலைக்கு பதில் சொல்லிவிட்டு எம் வழி தனி வழி நான் போறேன் என்று சொல்லி என்று தீயினை எய்தி, நெருப்பு கொண்டா படிகள் இருந்தால் அது மேலே ஏறி நின்று கொண்டு இறைத்து எழுந்து உலகோருடன் ஒன்று பூசலிடும் உலகோர். இவன் செத்து போறான்,
நந்தியம்பதியில் இருக்கிற எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பிரகாஷ் வானத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சத்தம் போட, ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று போல எல்லாரும் கதறுகிறார்கள். இரைத்து எழுந்து பூசலிடும், பூசல் என்றால் பேரிரைச்சல் என்று எழுந்து உலகோருடன் ஒன்று பூசலிடும். எல்லா உலகத்தோரும் ஒரே குரலில் வேண்டாம் 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 என்று உரத்த குரலில் கத்த நின்று கடைசி முறையாக ராமனை எண்ணி துதித்து விட்டு பூசனை செய்கின்ற நேசன் அவன் பரதன். பூசனை செய்கின்ற நேசன் கடைசி சுத்தியாச்சு, தீக்குடிக்கு அந்த படி மேலே ஏறியாச்சு, பாயப் போகிறான். அந்த நொடியில் குன்று போல நெடுமாருதி கூடினான். அங்கே அனுமன் வந்து சேருகிறான். இந்த பாடல் எடுத்துடலாம். அனுமன் வரான். பரதன் தீக்குளிக்கப் போகிறான். கோசலை எவ்வளவோ வார்த்தைகள் சொல்கிறாள். சத்ருகனனும் எவ்வளவோ வார்த்தைகள் சொல்கிறார்கள். எல்லாரும் பேசுறாங்க, சொல்கிறார்கள். இவன் வந்தான், ஒரு வார்த்தை பேசல. பேசுறான். அதற்கு முன்னால் செய்த காரியம் பேச்சு என்பது இந்த இடத்தில் தேவையில்லை. எது தேவை? செயல். என்ன செய்யறான்? நேர வந்தான். பரதன் எந்த தீக்குழியில் பாய இருக்கிறானோ அந்த தீக்குழியில் அனுமன் பாய்கிறான், நெருப்பை அணைக்கிறான். அது இல்லை தானே, இவன் தற்கொலை பண்ணிப்பான், நெருப்புல பாய்வான். எல்லாம் பரதனுக்கு பேச வேண்டியது, பரதனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதெல்லாம் அப்புறம். முதலில் செயல், அப்புறம் சொல் என்பது போல செய்கையில் இறங்குகிறான். சைமல்டேனியஸா பேசவும் செய்கிறான். பேச்சு மட்டும் இருந்தால் தீக்குள்ள பாஞ்சிருவானோன்னு பயம். அதனால எந்த நெருப்பு இருந்தால் பரதன் பாய்வதற்கு வாய்ப்புண்டோ அந்த நெருப்பை முதலில் அணைக்கிறான் அனுமன். பேசிக்கொண்டே சொல்லிக்கொண்டே அணைக்கிறான். எல்லாரும் சொன்னாங்க, நீ தீப்பாயாதே, இன்னைக்கு வரலன்னா நாளைக்கே வந்துருவோம். லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான ராமர்கள் இருந்தாலும் உனக்கு நிகர் ஆவார்கள். அனுமன் சொல்றான், ராமன் வந்தான், ராமன் வந்தாச்சு. பாடலை பார்ப்போம். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன். மாருதி சொல்லும் சொல். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன், மெய்யன் மெய்யென நின்னுயிர் வீடினால் உய்யுமே அவன் என்றுரைத்து உள்புகா உள்புகுந்து கையினால் எரியை கரி ஆக்கினான். கையினால் எரியை கரி ஆக்கினான். ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன், எல்லோருக்கும் தலைவன், எல்லோருக்கும் இறைவன், எல்லோருக்கும் எல்லோரையும் உய்விப்பவன். ஐயன் வந்தனன், ஆரியன் வைந்தனன். அதனால் நீ செத்து போக வேண்டாம். மெய்யின் மெய் என்ன நின் உயிர் வீடினால், மெய்யின் மெய் சத்தியத்துக்கு சத்தியம், மெய்க்கு மெய், உண்மைக்கு உண்மை. மெய்யின் மெய் அன்ன நின் உயிர் அது போய்விட்டால், வீடினால், வீடுதல் என்றால் இறத்தல், செத்து போதல். அப்பேற்பட்ட நீ உயிர் விட்டு விட்டால் அவன் உய்யுமே. அவன் மட்டும் உயிரோடு இருப்பானா? எனவே நீ சாகாதே என்று உரைத்து உள்புகா உள்புகுந்து, செய்யான் என்ற வாய்ப்பாட்டு எச்சம், உள்புகுந்து கையினால் அவனுடைய கைகளால் எரியை கரியாக்கினான். எரி இல்லாமல் போய் சாம்பலாகவும் கரியாகவும் அவை எல்லாம் ஆகிவிட்டன. கரி என்பது இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கரி, அடுப்பு கரி. நெருப்பு எரிகிறது, விறகு எல்லாம் அணைஞ்சு போச்சுன்னா கரி தான் மிஞ்சும். கரி ஆக்கினான். கரி என்பதற்கு மற்றொரு பொருளும் உண்டு, சான்று என்று பொருள்.
ராமன் வந்து விட்டான் என்பதற்கு சத்திய சாட்சியாக இவன் வந்ததை சான்றாக ஆக்கினான், கரியாக்கினான். ராமன் வந்ததை தன்னுடைய வரவினால் சான்றாக எடுத்துக்காட்டாக மாற்றினான் என்றும் பொருள் கொள்ளலாம். கரி என்பதற்கு சான்று என்று சொன்னேன். இதை அற்புதமாக பயன்படுத்தியவர் திருவள்ளுவர். அந்த பாடலையும் பார்த்து விடலாம். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்து அவிக்காமைக்கு இந்திரன் ஆசைப்பட்டான், பூனை ஊருக்கு கொண்டு போனான். உடம்பெல்லாம் அவனுக்கு குறிகள் தோன்றின. அவன்தான் ஐந்து அவிக்காமல் இருந்தால் அதற்கு இந்திரன் ஒரு சான்று. ஐந்து அவித்தவன் கௌதமன், அவன் வந்து ஒரு சாபம் கொடுக்கிறான், இவனுக்கு உடம்பெல்லாம் குறிகள் தோன்றுகின்றன என்று எப்படி பார்த்தாலும் ஐந்து அவிக்காமை அதற்கு இந்திரன் சான்று. அந்த ஐந்து அவித்தவனுடைய திறமைக்கும் இந்திரன் தான் சான்று. இந்திரனே சாலும் கரி. கரி என்பது இந்த இடத்தில் எடுத்துக்காட்டு என்று பொருள். இவ்வாறு பாடல் எடுத்தரலாம். முதல் காரியமாக அனுமன் செய்வது கையினால் எரியை கரி ஆக்கினான். இனிமேல் பரதன் தீ குளிப்பது என்பது நிகழாது. ஏனென்றால் நெருப்பு குண்டம் இல்லை. அப்புறம்தான் சொல்றான் பரதனை பார்த்து. என்ன சொல்றான்? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அதை எவாலுவேட் பண்ணி வே பண்ணி அதை ஆராய்ஞ்சு பார்த்து உன்னுடைய முடிவை நீ எடுத்துக்கொள் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறான். கோசலையோ சத்திருக்கணும்னோ யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தையான. என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். அந்த வார்த்தைக்கு அப்புறம் வர அதற்கு முன்னோட்டமாக அனுமன் சொல்வது அடுத்த பாடல். எரியை கரி ஆக்கினான். அடுத்த பாடல் ஆக்கி, அவ்வாறு கரியாக்கி மற்ற அவன் ஆய் மலர் தாள்களை தாக்க தந்தலை தாழ்ந்து வணங்கி கை வாக்கின் கூட புதைத்து ஒரு மாற்றம் நீ தூக்கிக் கொள்ளத் தகும் என சொல்லினான். ஆக்கி, ஆக்கி என்பது எரியை கரி ஆக்கி தீ அணைச்சான். அடுத்த காரியம் என்ன பண்றான்? நேர பரதனுடைய பாதத்தில் வீழ்கிறான். மற்ற அவன் ஆய் மலர் தாள்களை தாக்க தன் தலை தாழ்ந்து வணங்கி. தாக்குதல் என்றால் மோதுதல். இந்த இடத்துல படுமாறு, தன்னுடைய தலை அவனுடைய மலர்த்தாள்களை படுமாறு தாழ்ந்து வணங்கி. இதுவே போறோம். நான் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. பட் நான் எழுதினேன் ஒரு புஸ்தகம், கம்பன் பண்பு பாத்திரம் பாத்திரம். கம்பன் காட்டும் பண்பு பாத்திரம் பாத்திரம், கேரக்டர் பாத்திரம், கம்பனுடைய பாத்திரமை. அனுமனுக்கு நான் அளித்த பண்பு, ராமனுக்கு அறம், சீதைக்கு கற்பு, இலக்குவனுக்கு சேவை, பரதனுக்கு தூய்மை, கூனிக்கு வஞ்சம். அனுமனுக்கு நான் கொடுத்திருந்த பண்பு பணிவு என்பது. மற்ற அவன் ஆய் மலர் தாள்களை தாக்க தன் தலை தாழ்ந்து வணங்கி. இதுவே போறோம். கை வாக்கின் கூட புதைத்து, வாய் மேல கையை வச்சு. நிறைய நீங்கள் படம் பார்த்திருக்கலாம், நான் நிறைய பார்த்திருக்கேன். அனுமன் இவ்வாறு நிற்கும் படம் பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய வாயை கையினால் பொத்தி கொண்டு பவ்யம். கை தன் வாக்கின் கூட புதைந்து. அப்புறம் சொல்றான், ஒரு மாற்றம் நீ தூக்கிக் கொள்ள தகும். தூக்குதல் என்றால் எவாலுவேட், ஆராய்ந்து பார்த்தல். இதனுடைய பாதகம் சாதகம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நுணுக்கமாக கருதி அப்பேற்பட்ட ஒரு சொல் இருக்கு கொள்ளத்தகும் என்று சொன்னான். பாடல் எடுத்துடலாம். என்ன சொல்கிறான்? இவர்கள் யாரும் சொல்லாத ஒரு சொல். பரதா, நீ தப்பு பண்ற.
கணக்குல தப்பு. உனக்கு சொன்ன ஜோசியக்காரங்க எல்லாரும் தப்பு. ராமன் வருவதற்கான காலக்கெடு இன்னும் முடியவில்லை. எனவே நீ தீக்குளிக்க பிழையாகும் என்று நீ இந்த நிமிஷம் தீக்குளிப்பதாய் இருந்தால் அது காலக்கணக்கில் பிழை. ஏனென்றால் ராமன் உனக்கு கொடுத்த வாக்கு முடிவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. 40 நாழிகை இன்னும் இருக்கு என்று கணக்கு போட்டு பரதனுக்கு சொல்கிறான். என்னெல்லாம் பண்றான் பாருங்க. முதல்ல வந்தவன் ஐயா இந்த கணக்கு கேட்பானா கணக்கு கேட்க மாட்டானா அதெல்லாம் வேற விஷயம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. ராமன் சொல்லி அனுப்பியது அந்த தீமையும் தவிர்த்து அத்தீயையும் அவித்து என்று ராமன் சொல்லி அனுப்பி இருக்கிறான். தீய முதல்ல அணை என்பது போல அந்த பாட்டு. அப்புறம் கிரிஜா புஸ்தகம் கொண்ட ப்ளூ புக். தீயை முதலில் அவித்து விடு என்று ராமன் சொல்லி அனுப்பியதாக எனக்கு ஞாபகம் பாடல் சொல்றேன். எனவே முதல்ல தீயை அவித்தான். அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையே. இப்ப சொல்றான் இன்னும் 40 நாழிகைகள் இருக்கின்றன. எனவே நீ பிழை செய்கின்றாய். இப்பொழுது தீக்குளிப்பதாய் இருந்தால் அது பிழையாகும். ஒரே ஒரு நிமிஷம். ராமன் பரதனுக்கு சொல்லும் பாடல். இன்று நாம் பதி வருது முன் மாருதி ஈண்ட சென்று நீ தீது இன்மை செப்பி அத்தீமையும் விலக்கி. அத்தீமையும் விலக்கி. பரதன் தீக்குளிப்பதற்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் அத்தீமையும் விலக்கி அத்தீயையும் விலக்கி என்று கொண்டிருக்கின்றான் அனுமன். எனவே முதல்ல நெருப்பை அணைக்கின்றான். அப்புறம்தான் பேச்சுவார்த்தை. இன்னும் ராமன் சொன்ன சொல் அவன் தவறவில்லை. நீ சொன்ன குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் வந்து விடுவான். அதை உணர்ந்து கொள். இது நீ தூக்கிக் கொள்ள தகும் என்று நீ ஆராய்ந்து பார்க்க தக்க ஒரு செய்தியாகும் என்று அனுமன் பரதனுக்கு சொல்கிறான். பாடலை பார்ப்போம். அனுமன் பரதனுக்கு சொல்லும் செய்தி. இன்னும் நாழிகை எண்ணெய்ந்து உள ஐய உன்னை முன்னம் வந்து எய்த உரைத்த நான் இன்னது இல்லை எனின் அடி நாயினேன் முன்னம் விழுந்து இவ்வெறியில் முடிவன். இன்னும் எண்ணெய்ந்து நாழிகை. எண்ணெய்ந்து 8 5 40. இன்னும் 40 நாழிகை காலம் இருக்கிறது ஐய. எதற்கு? உன்னை வந்து எய்த முன்னம் உரைத்த நாள். கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். உன்னை வந்து எய்த முன்னம் உரைத்த நாள். முன்பு என்றைக்கு உன்னிடம் வந்து சேருவேன் என்று ராமன் சொன்னானோ அந்த நாள் எய்துவதற்கு இன்னும் நாழிகை 40 உள்ளது. எண்ணெய்ந்து 8 5 40. இது நான் சொல்றேன். நான் சொன்னது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணினா இல்லையெனின் இன்னது இல்லையெனின் இவ்வாறு இன்னும் 40 நாழிகள் இல்லை என்றால் அடிநாயினேன் இவ்வெறியில் முன்னம் விழுந்து முடிவன். நீ அக்னிகுண்டம் பூட்டி வச்சே இல்லையா? இப்பதான் அணைச்சிருக்கேன். அதை மீண்டும் மூட்டி இந்த எருப்பில் நான் விழுந்து செத்து போவேன். நீ வந்து நான் சொன்ன கணக்கு தப்பு என்று நீ ப்ரூவ் பண்ணுவாய் என்றால் நான் இந்த எரியில் விழுந்து மாழ்கிறேன் என்று பரதன் பரதனுக்கு அனுமன் ஒரு சேலஞ்சு வைக்கிறான். நான் சொன்னதுதான் சரி என்று இதை எடுத்துடலாம். ஒரு 5 6 வகுப்புகளுக்கு முன்னால் பார்த்தோம். பரதன் வழக்கம் போல ஒரு நாள் வருகிறான் பாதுகைக்கு பூஜை செய்வதற்காக.
அண்ணன் வரத்துக்கு நாளாச்சு போல இருக்கே என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஜோதிடர்களை கொண்டு வாருங்கள், மாண்ட ஜோதிட வல்லுனர். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. மாண்ட ஜோதிட வல்லுனர், சிறந்த பெருமை மிக்க சான்றோராகிய அவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வாங்கன்னு அவங்க வந்து சொல்ல, இன்று அவதி, இன்றுதான் கடைசி நாள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். அவங்க சொன்னது தப்பா, இப்போ அனுமன் சொன்னது ரைட்டா? எது சரி எது பிழை எனக்கு தெரியாது. கம்பராமாயணத்திற்குள் எந்த இடத்தில் தேடி பார்த்தாலும் இதற்கு உரிய விடையை நான் கண்டது இல்லை. ராமாயணம் சம்பந்தமாக நிறைய ஏராளமான புஸ்தகங்கள் அவ்வப்போது படிப்பது வழக்கம். தி. வை. கோபாலையர் ராமாயணத்தில் தம்பியர் என்று ஒரு புஸ்தகம். இந்த கோபாலையர் மகா பண்டிதர் என்று சொல்கிறார்கள். மேடையில் பேச்சாளர்கள் ஒரு கம்பராமாயண பாடல் சொன்னால் அதற்கு முன்னால் உள்ள 10 பாடல்களையும் பின்னால் வரக்கூடிய 10 பாடல்களையும் உடனடியாக சொல்லக்கூடிய அளவு கம்பராமாயணத்தை கரத்து குடித்தவர் என்று அவருக்கு அப்பேற்பட்ட புகழ். இன்றைக்கு வாழும் எல்லோ பண்டிதர்களும் கோபாலையர்னா எழுந்து ஒரு சல்யூட் அடிச்சு தான் உட்காருவாங்க, அப்பேற்பட்ட புகழுடையார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், ராமாயணத்தில் தம்பியர். அவர் இது குறித்து ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார். கணக்கு எங்கிருந்து துவங்குகிறது அது தெரிஞ்சாதான் 14 வருஷம் எங்க முடியும் என்பது. இந்த கணக்கை 2 விதமாக கணக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அனுமன் எடுத்துக்கொள்வது ராமன் அயோத்தியை நீங்கும் தருணம் அல்லது நாள் அல்லது அந்த குறிப்பிட்ட மணித்துளி. பரதர் கணக்கிட்டுக் கொண்டது 7 ஆண்டின் வா என்று சொல்லப்பட்ட தருணம். இன்றைக்கு ராமனுக்கு ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளனி போய் என்று கைகேயி சொன்னாலோ அதை ஏற்றுக்கொண்டு மன்னவன் பணியன்றாயில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ இன்னிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன் மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் என்று அந்த நொடியில் இருந்து பரதன் கணக்கிட்டு 16 ஆண்டுகள் முடிந்துவிட்டன என்று சொல்கிறான். ஆனால் இதன் பிறகு கைகேயிடம் விடைபெற்று கொண்டு வந்த ராமன் தன்னுடைய தாயாரை சந்தித்து அயோத்தி நகரத்து வீதிகளில் மிகச் சினம் கொண்டு உலாவிக் கொண்டிருக்கும் தம்பியை சமாதானப்படுத்தி இருவரும் சுமித்திரையிடம் வந்து விடைபெற்றுக் கொள்ள, அப்பொழுது 2 மர உரிகள் அனுப்பப்பட, 2 மர உரி ஏன் வந்தது, ஒன்று அண்ணனுக்கு இன்னொன்று எனக்கு என்று இலக்குவன் அனுமானித்துக் கொண்டு, அம்மா நானும் போறேன் எனக்கு ஆணையிடுங்கள் என்று கேட்க, சுமித்திரை ஆகாதது என்று உனக்கு அவ்வனம் அயோத்தி என்று அவனை அனுப்பி, மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா என்றேல் முன்னம் முடி என்று சொல்லி அவனை அனுப்புகிறாள். ராமன் சீதையை போய் சந்திக்கிறான். சீதை வருவேன் என்று அடம் பிடிக்கின்றாள். இவன் வரக்கூடாது என்று மறுக்கின்றான். நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு என்றெல்லாம் அவள் வாதம் வைத்து இறுதியில் வேறு வழியில்லாமல் சீதையையும் கூட்டிக் கொண்டு எல்லா அயோத்தி மக்களும் பின் வர, அவர்களை ஏமாற்றுவதற்காக ராமன் ஒரு தந்திரம் செய்துவிட்டு நடுராத்திரி சுமந்திரனை தேரை அயோத்தி போக்கி நீ திரும்ப எடுத்துக்கொண்டு போ, தூங்கி எழுந்த மக்கள் தேர் அயோத்தி நோக்கி போய்விட்டது என்று அவர்கள் எல்லோரும் அயோத்தி போய்விடுவார்கள், நான் காட்டிற்குள் நடந்து போகிறேன் என்று கிளம்புகின்றான். ஆக அயோத்தியை விட்டு ராமன் நீங்குவது என்பது கைகேயிடம் விடை பெற்று கொண்ட தருணத்திற்கு பின் ஏராளமான நிகழ்வுகள் நடந்த பிறகுதான் ராமன் அயோத்தியை நீங்குகிறான். ராமன் அயோத்தியை நீங்கும் நாள்தான் 14 ஆண்டு கணக்கிற்கான முதல் தொடக்கம் என்று அனுமன் கருதுகிறான். அன்னையிடம் கைகேயிடம் விடைபெற்றுக் கொண்டு விட்டேன், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று ராமன் சொன்னதை
ஒரு 40 நாழிகை முன்னால் நிகழ்ந்த நிகழ்வை பரதன் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று கருதுவோமானால் இந்த சிக்கலுக்கு நம்மால் விடை காண முடியும் என்பது கோபாலையருடைய வாதம் அல்லது அவருடைய முன்னெடுப்பு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா நான் எப்பவும் செய்யும் போது மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நீங்களும் போய் தேடி பாருங்க. ஸோ என்று பரதனுடைய கணக்கிற்கும் அனுமனுடைய கணக்கிற்கும் வேறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே அந்த பாடல் திரும்ப போடலாம். கார்த்திக், இன்னும் நாழிகை எண்ணெய்ந்து உல ஐய, பாடலை போடலாம் கார்த்திக். 240வது பாடல். இன்னும் நாழிகை எண்ணெய்ந்து உல ஐய, உன்னை முன்னம் வந்து எய்த உரைத்த நாள் இன்னது இல்லையெனின் அடி நாயினேன் முன்னம் வீழ்ந்து இவ் எரியில் முடிவன் என்று அனுமன் மிக உறுதிப்பாட்டோடு தன் உயிரை கொடுப்பதற்கு, தன் உயிரை பணயமாக வைத்து ராமன் வருவதற்கு இன்னும் சமயம் இருக்கிறது என்று சொல்லி அனுமனை தீக்குளிப்பதிலிருந்து பரதன் தடுக்கின்றான். அடுத்த வார்த்தை சொல்றான். 40 நாழிகை இருக்கு என்று சொன்னேன். அது பொய் என்று உன்னால் நிரூபிக்க முடியுமானால் நானே இந்த நெருப்பு குழியில் விழுந்து உயிர் போய் போக்கிக் கொள்வேன். எனவே நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இந்த நிகழ்வெல்லாம் இரவு நேரத்தில் நிகழ்கிறது என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அடுத்த பாடலில் அனுமன் சொல்கிறான், காலை சூரியன் வரும் அளவு உன்னுடைய முடிவை சற்றே தாழ்த்திக்கொள் என்று அனுமன் பரதனுக்கு வேண்டுகோள் வைக்கின்றான். பாடலை பார்ப்போம். கார்த்திகை பாடலை போடலாம். 241வது பாடல், 241. கார்த்திகை இருக்கீங்களா? ஓகே. ஒன்றுதான் உளது உன் அடியேன் சொலால் நின்று தாழ்த்தருள் நேமிச் சுடர் நெடும் குன்று தோன்றும் அளவும் இது குன்றுமேல் ஒன்றும் நீயும் உலகமும் பொய்யிலாய். ஏற்கனவே சொல்லியிருக்கான். இன்னும் 40 நாழிகை இருக்கிறது ராமன் வருவதற்கு. ஒன்றுதான் உளது உன் அடியேன் சொலால். இதுவரை ராமனுக்கு அடியேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் ராமனுடைய தம்பிக்கும் அடியவன் தானே. இப்பதான் பார்த்திருக்கான். ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க, பரதன் அனுமன் சந்திப்பு இப்பொழுதுதான் நிகழ்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஒருவரை மற்றொருவர் இதுவரை சந்தித்து கொண்டதே இல்லை. அதை விட இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதை இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். உன் அடியேன் சொல்லால் உன்னுடைய அடிமை நான் சொல்கிறேன், நின்று தாழ்த்து அருள். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் காலம் தாழ்த்திக்கொள். எந்த அளவு மட்டும்? நேமி சுடர் நெடும் குன்று தோன்றும் அளவும். நேமி சக்கரம், காலச்சக்கரம், சுடர் சூரியன், நெடுங்குன்று தோன்றளவும் மலையிலிருந்து உதயகிரி என்ற உதயமாகும் அந்த மலையிலிருந்து தோன்றும் அளவும் நின்று தாழ்த்து அருள். அதுக்குள்ள கண்டிப்பா வந்துடுவான் ராமன். இது குன்றுமேல். நான் சொன்ன இந்த வார்த்தை பொய்யாகும் என்றால் நீயும் உலகமும் பொன்றும். நானும் சேர்த்து, நீ உலகம் எல்லாமே அழிந்து போய்விடும். எது? சூரியன் உதிப்பதற்குள் ராமன் வராமல் இருந்தால் நீ உலகம் எல்லாரும் செத்து போலாம் என்று தான் கொடுத்த காலக்கெடு. அது பொய்யென்று நிரூபிக்கப்பட்டால் இந்த நெருப்பிலே நானே விழுந்து உயிர் விடுவேன் என்று சொன்ன அனுமன், சூரிய உதயம் வரை பொறுத்துக்கொள், நேமி சுடர் நெடுங்குன்று தோன்றும் அளவு பொறுத்துக்கொள்,
இது குன்றுமேல், இது பொய்யாய்விட்டால், இது பிழைபடுமானால், இது குறையுடையது என்றால், நீயும் பொன்றும், நீயும் உலகமும் பொன்றும் பொய்யிலாய், பொய்யில்லாதவனே சத்தீசந்தனே என்று என்னுடைய இந்த ஒரே ஒரு சொல் ஒன்றுதான் உளது உன் அடியேன் சொல், இதை ஏற்றுக்கொள் என்று அனுமன் பரதனை வேண்டுகிறான். ஒரு சின்ன நயம். நேமி சுடர் குன்று தோன்றளவும். ஐயா, நமக்கெல்லாம் ஒரு நாள் எப்பொழுது முடிகிறது என்றால் ராத்திரி 12 மணிங்கிறது எல்லாம் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. நம்மை பொறுத்த அளவில் சூரிய உதயம்தான் நமக்கு நாளின் தொடக்கம். அடுத்த நாள் தொடங்குவது என்பது சூரிய உதயத்தைத்தான். அதுவரை இன்றைய நாள் தான் இருக்கிறது. இன்றைய நாளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ராமன் வருவதற்கு இன்னும் நேர சமயம் இருக்கு. அடுத்த நாள் காலை சூரியன் வரும் அளவு சமயம் இருக்கு. எனவே சூரியன் வரும் அளவு நேமி சுடர் குன்று தோன்றும் அளவும் நின்று தாழ்த்து அருள் என்று அனுமன் பரதனை வேண்டிக் கொள்கிறான். எடுத்துடலாம். நீங்க பார்க்கணும் கார்த்தி, இதை எடுத்துடலாம்ப்பா. என்னெல்லாம் நடக்கிறது பாருங்கள். அனுமன் வருகிறான். முதல் செய்கை தீயை அணைக்கிறான். அடுத்த செய்கை ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று சொல்கிறான். அடுத்த செய்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோ. ராமன் வரத்துக்கு இன்னும் 40 நாழிகை இருக்கு. அது பொய் என்றால் நானே இந்த நெருப்பு குழியில் வந்து செத்து போகிறேன். எனவே சூரியன் தோன்றும் அளவு சற்றே பொறுத்துக்கொள். இவ்வளவு சொன்னான். பரதன் நம்புவானா? ஒன்னொன்னா சொல்றான். அடுத்தாப்புல சொல்றான், டேய் ஏன் உங்க அண்ணா வரல கேட்பையா? நீ கேட்பாயானால் சொல்கிறேன். நேரம் வந்துட்டு இருந்தான். இந்த பரத்வாஜன் வந்து எல்லாத்தையும் குட்டி சோறாக்கிட்டான். புஷ்ப விமானத்தில் பறந்து கொண்டு வந்திருந்தவனை கீழே ஆசிரமத்தில் இருந்து பரத்வாஜன் பார்த்து ராமா வா என்று கூப்பிட, அப்பேற்பட்ட முனிவரை அவருடைய அழைப்பை நிராகரிப்பது பிழை என்று சொல்லி உங்க அண்ணா இறங்கிட்டானே ஒழிய, சொன்ன சொல் காற்பதில் அவன் மிக குறிப்பாக இருக்கிறான் என்று சொல்லி ராமன் வராமைக்கு என்ன காரணம் என்பதையும் அனுமன் எடுத்து சொல்கிறான். அடுத்த பாடலை பார்க்கலாம். எங்கள் நாயகர்க்கு இன்னமுது ஈகுவான் பங்கயத்து பரத்துவன் வேண்டலால் அங்கு வைகினன் அல்லது தாழ்க்குமோ இங்கன் நல்லது ஒன்று இன்னமும் கேட்டியால். எங்கள் நாயகன், எங்க குரத்து இனத்திற்கு எல்லாம் என்று கொள்ளலாம். எங்கள் நாயகர்க்கு இன் அமுது ஈகுவான் பங்கயத்து பரத்துவன். தாமரை மலர் போன்ற தாமரை மலர் மாலையாக என்ன வேணா பங்கயத்து பரத்வாஜன் வேண்டலால் அங்கு வைகினன். அதனால இந்த ஆசிரமத்தில் தங்கி இருக்கான்ப்பா. அல்லது தாழ்க்குமோ, இல்லாட்ட காலம் தாழ்த்தி வருவானா என்று தீயை அணைக்கிறான். ராமன் வந்தாச்சுன்னு சொன்னான். இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றான். அது போயின்னு நானே செத்து போவேங்கிறான். சூரியன் வர்ற அளவுக்கும் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ செத்துப்போ. ஏன் வரலன்னு கேட்டேன்னா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்றேன். எங்கள் நாயகர்க்கு இன்னமுது ஈகுவான் பங்கயத்து பரத்துவன் வேண்டலால் அங்கு வைகினன் அல்லது தாழ்த்துமோ. இவ்வளவும் சொல்லிட்டு இதுக்கு மேல இன்னொன்னு இருக்குப்பா. இங்கன் நல்லது இன்னமும் ஒன்று, இதை விட நல்ல செய்தி ஒண்ணு இருக்கு, கேட்டுக்கோ என்று சொல்லி பாடலை எடுத்துடலாம். இவ்வளவும் சொல்கிறான் அனுமன். நான் சொன்னேன், அனுமன் பரதன் சந்திப்பு முதல் முறையாக இப்பொழுது நிகழ்கிறது. அனுமனை யார் என்று பரதன் அறியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எவனோத்தான் வந்தான், நெருப்பு குண்டத்துக்குள்ள போறான், தீயெல்லாம் அணைக்கிறான். ராமன் வந்தாச்சு, ராமன் வந்தாச்சு அப்படின்னு சொல்றான். இன்னும் 40 நாழிகை இருக்கு. நான் சொன்னது பொய்ன்னு நானே செத்து போயிடுவேன். சூரியன் வர்ற வரைக்கும்
இரு. ஏன் உங்க அண்ணா வரல தெரியுமா? பரத்வாஜன் பிடிச்சு வச்சுட்டான் அவனை. இவ்வளவு சொல்றானா இல்லையா? நம்புவானா இல்லையா பரதன்? இதுவரைக்கும் அனுமன் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறான். பரதன் இடை புகுந்து எதுவும் சொல்லவில்லை. நீ நம்பலையா? இன்னும் சந்தேகம் இருக்கா? இதோ பாரு உங்க அண்ணா கொடுத்த மோதிரம் என்று ராமன் கொடுத்த கனையாழியை அனுமன் பரதனிடம் கொடுக்கின்றான். இவன் எல்லாம் இவ்வளவும் சொல்லிட்டு ஓரளவு பரதனை இந்த ஆர்கியூமெண்ட், இந்த வாதங்கள் இவற்றின் மூலமாகவே ஓரளவு அவனை ஒப்புக்கொள்ள வைத்து, இவ்வளவும் சொல்பவன் எவனோ ஒருத்தன் இல்லையா உங்க அண்ணனுடைய உண்மையான ஊழியன் என்பதை அவனுக்கு நிரூபிப்பதற்காக மோதிரத்தையும் கொடுக்கிறான் அனுமன். பாடலை பார்க்கலாம். பாடலை பார்க்கலாம். 243. அண்டர்நாதன் அருளி அளித்துள்ளது உண்டு ஓர் பேரடையாளம் அது உனக்கு கொண்டு வந்தனன் கோதரு சிந்தையாய் கண்டு கொண்டு அருள்வாய் எனக் காட்டினான். அண்டர்நாதன் உலகத்திற்கெல்லாம் நாயகன், உலகத்திற்கெல்லாம் தலைவன். அவன் அருள் செய்து அளித்தான் எனக்கு பேரடையாளம் ஒன்று உண்டு. பேரடையாளம் ஒன்று உண்டு, அது உனக்கு கொண்டு வந்தனன் கோதரு சிந்தையாய். குற்றமில்லாத மனமுடையவனே, நீ குற்றமில்லாத சிந்தையனாய் இருப்பதால் நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன். கண்டு கொண்டு அருள்வாய். அருள்வாய். நான் சூரியன் வர்ற வரைக்கும் காத்துன்று சொன்னேனே, அதை நீ நிறைவேற்றுவாயாக. அருள்வாய். கண்டு கொண்டு என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி அருள்வாய். நெடும் சுடர் நேமி குன்று தோன்றும் அளவும் காலம் தாழ்த்துவாய் என்று அருள்வாய் என அனுமன் காட்டினான். எதை காட்டினான்? அடுத்த பாடல். காட்டிய மோதிரம் கண்ணில் காண்டலும் மூட்டுதி வல்விடம் உற்று முற்றுவார்க்கு ஊட்டிய நல்மருந்து ஒத்ததாமரோ ஈட்டிய உலகுக்கும் இளைய வேந்தர்க்கும். காட்டிய மோதிரம். ராமனுடைய கனையாழியை அனுமன் காட்ட, காட்டிய மோதிரம் கண்ணில் காண்டலும். பரதன் அதை கண்ணால் பார்க்கிறான். அவனுடைய நிலைமை எவ்வாறு ஆகிறது? அவனுக்கு முதல்ல உயிர் வந்தது. ஏனென்றால் இந்த மோதிரம் ஒரு மருந்து. உயிர் போனவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மருந்து. மூட்டு தீ வல் விடம் உற்று. விடம் விஷம், நஞ்சு, கொடிய நஞ்சு, ஆலகால நஞ்சு என்று கொள்ளலாம். தீ மூட்டுவது போல வலிமை மிக்க மூட்டு தீ வலிய விஷம். அதை உற்று, அந்த விஷம் பாம்பு கடிச்சதோ இல்லைன்னா விஷத்தை உண்டோ இல்லைன்னா அந்த அதை உண்டு முற்றுவார்க்கு. அந்த விஷம் தலைக்கேறி போச்சு. அந்த விஷம் முழுக்க ஆக்கிரமித்துக் கொள்கிறது அவனை. அப்பேற்பட்ட ஒருவனுக்கு ஊட்டிய நல் மருந்து. அப்பேற்பட்ட அந்த நஞ்சு முறிப்பதற்கான மருந்து, விஷம் முறிப்பதற்கான மருந்து எது? அது மோதிரம். ஒத்ததாம். அப்பேற்பட்ட மருந்தை ஒத்தது. மூட்டு தீ வல்விடம் உற்று முற்றுவார்க்கு ஊட்டிய நல் மருந்து போல அந்த மோதிரம் இருந்தது. யாருக்கு? இளைய வேந்தற்கு, பரதனுக்கு மட்டும் இல்லை, அங்கிருந்த எல்லோருக்கும். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நந்தியம்பதையில் இருக்க எல்லோருக்கும், அயோத்தியில் இருந்து கோசையுடன் சேர்ந்து ஓடி வந்த எல்லோருக்கும், ஊட்டிய ஈட்டிய உலகுக்கும் இளைய வேந்தர்க்கும் நல் மருந்து ஒத்ததா மரோ. எப்பேற்பட்ட மருந்து? மூட்டு தீ வல்விடம் முற்று முற்றுவார்க்கு ஊட்டப்பட்ட விஷம் உச்சந்தலைக்கு ஏறிய நிலைமையில் கொடுக்கப்பட்ட மருந்து போல இந்த மோதிரம் பரதனுக்கும் அங்கிருந்த எல்லோருக்கும் ஆயிற்று. பாடல் எடுத்துடலாம். மோதிரம்
மருந்து. பரதனுக்கு மோதிரம் காட்டப்படுகிறது. அது பரதனை உயிர்ப்பிக்கும் மருந்து ஆகிறது. இது மோதிரம் காட்டப்படும் இரண்டாவது நிகழ்ச்சி. அனுமனால் மோதிரம் கொடுக்கப்படும் இரண்டாவது நிகழ்ச்சி. அனுமன் மோதிரம் கொடுக்கும் முதல் நிகழ்ச்சி பிராட்டிக்கு கொடுக்கிறான். சுந்தரகாண்டத்தில் இதே வார்த்தை. அனுமனுக்கு இந்த மோதிரம் எவ்வாறு மருந்து ஆயிற்றோ ஜானகிக்கும் மோதிரம் இதே மாதிரி மருந்து ஆயிற்று. எப்பேற்பட்ட மருந்து? உயிர் கொடுக்கும் மருந்து, விஷத்தை முறிப்பதற்கான மருந்து என்று இந்த பாடலில் சொன்னான். அதுபோல விஷ உயிர் கொடுக்கும் மருந்தாக ஜானகிக்கு இந்த மோதிரம் அமைந்தது என்பது கம்பனின் பதிவு. பாடலை ஒப்பு நோக்கி பார்த்து விடலாம். அடுத்த பாடல். இருந்து பசியால் இடர் உழந்தவர்கள் எய்தும் அருந்தும் அமுது ஆகியது, அறத்தவரை அன்மும் விருந்தும் எனல் ஆகியது, வீயும் உயிர் மீளும் மருந்தும் எனல் ஆகியது, வாழி மணி ஆழி. இருந்து பசியால் இடர் உழந்தவர்கள். நல்ல என்ன கம்பனுடைய வார்த்தை பாருங்க நீங்க. பசியால் இடர் உழந்தவர்கள். ரொம்ப பசிக்குதுயா, பசி கொடுமை தாங்க முடியவில்லை. இருந்து பசியால் இடர் உழந்தவர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய் சோறு கொடுத்தா போதும், கொஞ்சம் கஞ்சி ஊத்தினா போதும், ஏதோ ஒரு வாழைப்பழம் கொடுத்தா போதும். ஆனா என்ன கிடைக்கிறதா? அமுது. அதான் கம்பன். இருந்து பசியால் இடர் உழந்தவர்கள் எய்தும் அமுதும் ஆகியது அந்த மோதிரம். ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாஸ் கஞ்சி இல்ல, ஒரு சின்ன ஜூஸ் இல்ல, ஒரு வாழைப்பழம் இல்ல, ஒரு கடலை மிட்டாய் இல்ல, இது அமுது ஆகியது, அறத்தவரை அன்மும் விருந்தும் ஆகியது, வீயும் உயிர் மீளும் மருந்தும் ஆகியது என்று மோதிரத்தின் சிறப்பை சுந்தரகாண்டத்தில் கம்பன் சொல்கிறான். அதே போன்று மோதிரத்தின் சிறப்பை இங்கே பரதன் உணர்வதாக அனுமன் கொடுத்த மோதிரம் இரண்டாவது கட்டம் இது. அடுத்த பாடல். மோதிரத்தை கொடுக்கிறான். இதுவரை அங்கிருந்த எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, பரதன் செத்து போறானே, பரதன் செத்து போறானே, ராமன் வல்லையே, இவர்களுக்கு பரதன் செத்து போவாரானே என்பது தவிர அது எப்படி ராமன் சொன்ன நேரத்துக்கு வராமல் இருக்க முடியும்? அந்த கவலை வேற. சொல்ல போனால் அவன் வல்ல, அவன் மேல் ஆணையிட்டு இவன் சொல்லி இருக்கிறான், இவன் செத்து போறல, என்னையா தப்பு, சரிதானே பண்றான் என்ற அளவுக்கு செயல் இழந்து என்ன செய்ய போகிறோம், ராமன் பக்கம் பேசுவதா பரதன் பக்கம் பேசுவதா என்று தெரியாமல் அழுகின்ற வாயெல்லாம் ஆர்த்து எழுந்தன. சந்தோஷ மிகுதியால் ஆர்ப்பரிப்பு. அழுகின்ற வாயெல்லாம் ஆர்த்தி எழுந்தன, விழுகின்ற கண்ணெல்லாம் வெள்ளம் மாறின, உழுகின்ற தலையெல்லாம் உயர்ந்து எழுந்தன, தொழுகின்ற கையெல்லாம் காலின் தோன்றலை. காலின் தோன்றல், கால் என்றால் காற்று, காற்றின் தோன்றல். வாயு பகவானுக்கு பிறந்தவன் அனுமன். காலின் தோன்றலை, வாயுவிற்கு மகனாக தோன்றியவனை கையெல்லாம் தொழுகின்றன. எல்லோரும் அனுமனை பார்த்து கும்பிடுகிறார்கள், பரதனை காப்பாற்றி விட்டாய் என்று. அதுவரை நிலத்தில் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்த தலைகளெல்லாம் உயர்ந்து எழுந்தன. உழுகின்ற தலையெல்லாம், தரையில் விழுந்திருந்த தலையெல்லாம் தலையை உழுவது போல உழுகின்ற தலையெல்லாம் உயர்ந்து எழுந்தன, விழுகின்ற கண்ணெல்லாம் வெள்ளம் மாறின. அருவியா கொட்டி கொண்டிருந்த கண்ணீர் எல்லாம் நின்று போய் அந்த வெள்ளமெல்லாம் மாறி போச்சு. அழுகின்ற வாயெல்லாம் ஓ என்று சந்தோஷ மிகுதியால் உற்சாகம் கொப்பளிக்க ஆரவாரித்து எல்லா வாய்களும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றன. இதனால் தொழுகின்ற கையெல்லாம் காலின் தோன்றலை. அடுத்த பாடல். பரதன் வாங்கிக்கிறான் அந்த மோதிரத்தை. மோதிரம் வாங்கி தன் முகத்தின் மேல் அணைத்து ஆதரம் பெறுவதற்கு ஆக்கையோ என ஓதினார் நான் ஓங்கினான் தொழும் தூதனை முறைமுறை தொழுது துள்ளுவான். மோதிரம் வாங்கி முத்தம் கொடுக்கிறான், முகத்தின் மேல் அணைத்து
மோதிரம் வாங்கி தன் முகத்தின் மேல் அணைத்து ஆதரம் பெறுவதற்கு ஆக்கையோ என ஓதினார். அப்படி இருக்கட்டும். ஓதினார் சொன்னவர்கள் என்ன சொன்னாங்க? ராமன் வருமளவும் உயிர் இருக்குமா என்று நொந்து நூலாகி போன உடம்பு உடையவன். ஏனென்றால் காய்கனி மட்டும்தான் சாப்பிடுகிறான், புல் படுக்கையில் தான் படுக்கிறான். இவ்வாறு அண்ணன் வருவான் 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 என்று பழியை ஏற்றுக்கொண்டு விட்டோமே என்ற அச்சத்தில் நொந்து நூலாக போய் உடம்பு அப்படியே ஒல்லி குச்சியா போய் ஆதரம் பெறுவதற்கு ஆக்கையோ, இந்த உடம்பு ஏதாவது ஒரு ஆதாரம் பெறுமா, ராமன் வந்து விட்டான் என்ற நல்ல சொல்லோ இல்ல ராமன் வந்து விடு ராமனுடைய வருகையோ இவற்றையெல்லாம் பெறுவதற்கு தகுதி உடைய ஒரு உடம்பு தானா இது என்று அவ்வளவு தூரம் மெலிந்து போய் ஒண்ணுமே இல்லாம எலும்பு கூடாக இருந்த இந்த உடம்பு என்று ஓதினார். நான் உற அவ்வளவு பேருக்கும் வெட்கப்படும்படி ஓங்கினான். அது வரைக்கும் ஒல்லி குச்சியா இருந்த பரதன் இப்போ பீமசேனன் மாதிரி ஆயிட்டான். ஆதரம் பெறுவதற்கு ஆக்கைய என ஓதினார் எல்லோரும். நான் உற ஓங்கினான். அவர்கள் எல்லாம் வெட்கப்படும்படி பேருடம்பு பெற்றுக்கொண்டான் பரதன். வீங்கினான். புல்லரிப்பு அப்படியே சந்தோஷம் மிகுதியால் உடம்பு பூரிக்கின்றது. தொழும் யாரை? தூதனை. இப்ப ராமதூதன் ஆயிட்டான். தூதனை முறை முறை தொழுது. அதுக்கப்புறம் கம்மன் ஒரு வார்த்தை போடுறான் பாருங்க. துள்ளுவான். மகிழ்ச்சியின் இறுதி வெளிப்பாடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பார்க்கறான் மோதிரம் வந்திருத்து. மோதிரத்தை எடுத்து உச்சி மோர்ந்து கொள்கிறான், முகத்தில் வைத்து அணைத்துக் கொள்கிறான், முத்தம் கொடுக்கிறான், உடல் வீங்குகின்றான், தொழுது துள்ளுவான், ஆட்டம் போடுகிறான். பரதன் அனுமனை பார்த்து. அடுத்த பாடல். ஆதி வெந்துயர் அலால் அருந்தல் இன்மையால் ஊதுறப் பறப்பதாய் உலர்ந்த யாக்கை போய் ஏதில் ஒருவன் கோல் என்னல் ஆயது மாதிரம் வளர்ந்தன வைரத் தோள்களே. ஆதி 14 ஆண்டு காலமாக ஆதி நாள் தொட்டு வெண் துயர் அலால் கஷ்டம் என்பதை தவிர, வருத்தம் என்பதை தவிர எந்த விதமான மகிழ்ச்சியோ எந்த விதமான களிப்போ இல்லாமல் துயரம் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தவன் பரதன். மென்டலி பிசிக்கலி ஆல்சோ அருந்தல் இன்மையால் எதுவும் சாப்பிடல. மனதளவில் துயரம், உடல் அளவில் சாப்பாட்டு இல்லாததால் மெலிவு. எப்படி இருந்தானா? கம்மன் ஒரு வார்த்தை போடுறான். ஊதினால் பறந்துடுவானா. ஊதுற பறப்பதாய் உலர்ந்த யாக்கை. இன்னும் சொல்றோம், அவன்லாம் என்ன பெரிய வஸ்தாதையா, ஊதினா பறந்துடுவான் சொல்றோமா இல்லை இன்னைக்கும்? ஊதுற பறப்பதாய் உலர்ந்த உலர்ந்த வற்றி போன சத்து எதுவுமே இல்லாமல் போன யாக்கை போய் அப்பேற்பட்ட உடம்பு மாறி போச்சு. எல்லாரும் பார்க்கறாங்க. டேய், யாரா இது? வேற ஆள் மாதிரி இருக்கு. ஏதிலன் ஒருவன் கொல். இவன் பரதனே இல்லை போல் இருக்க. பரதனுக்கு போல இன்னொரு ஆள் நம்ம முன்னால் வந்து நிற்கிறானே என்று சொல்லும் அளவுக்கு ஏதிலன் ஒருவன் கொல் என்னல் ஆயது. அவனுடைய வைரத் தோள்கள் மாதிரம் வளர்ந்தன. எல்லா திசைகளிலும் அவனுடைய தோள்கள் வளர்ந்து ஆள் பரதனே இல்லையா, இது வேற ஆள் என்று சொல்லும்படி ஆள் மாறாட்டம் நடக்கிறது. இங்கே இங்கே நிற்பவன் பரதன் அல்லன், வேறொருவன் என்று சொல்லும் அளவுக்கு ஆதி வெந்துயர் அலால் அருந்தல் இன்மையால் ஊதுறப் பறப்பதாய் உலர்ந்த யாக்கை போய் ஏதிலன் ஒருவன் கொல் என்னல் ஆயது. எது? வைரத் தோள்கள். அவை மாதிரம் வளர்ந்தன, எல்லா திசைகளிலும் வளர்ந்தன. இது பரதன் மோதிரம் பெற்றவுடன் உடல் தடித்து உடல் பூரித்து, டே இவன் வேற ஆள் மாதிரி இருக்கான்டா, ஏதிலன் ஒருவன் கொல் என்று அளவிற்கு தடித்தான். வேற ஆள் என்று சொல்லும் அளவுக்கு தடித்தாள். யாரு? சீதை.
எப்போ இதே கருத்து தான். இவ சீததானா? ஏய் புதுசா ஆளா இருக்கையா, இவ்வளவு குண்டாயிட்டா இவ என்று வேறொருத்தி என்று சொல்லும் அளவிற்கு சீதை குண்டாகி விட்டாளே. ஏனென்றால் கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்ற செய்தி அவளையும் எட்டுகிறது. ராவணன் இருக்கும் பொழுது மாயாஜனக படலத்தில் ராவணன் மாயாஜனகனை சிருஷ்டித்து அவனை கொண்டு வந்து சீதையை முன்னிறுத்தி கொல்லப் போகும் பொழுது, சீதையை கொல்வேன் என்று புறப்படும் பொழுது செய்தி வருகிறது கும்பகர்ணன் மாண்டான் என்று. அந்த செய்தி சீதையை மெட்டுகிறது. அவளுடைய உடல் வெளிப்பாடு எவ்வாறு இருந்ததாம் பாருங்கள். அடுத்த பாடல் தொடர்புடைய பாடல். கண்டாள் கண்டாள் கருணனை தன் கண் கடந்த தோளானை கொண்டாள் ஒரு துணுக்கம் அன்னவனை கொற்றவனார் தண்டாத வாளி தடித்த தனி வார்த்தை உண்டாள் உடல் தடித்தாள் வேறொருத்தி ஒக்கின்றாள். கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்ற தனி வார்த்தை உண்டாள். அந்த செய்தியை இவள் உள்வாங்கிக் கொள்கிறாள். உடல் தடித்தாள் வேறொருத்தி ஒக்கின்றாள். இவ சீதையே இல்லையா, இன்னொரு பொம்பளை மாதிரி இருக்கே என்னும் அளவிற்கு உடல் தடித்தாள் என்று. இங்கே பரதன் உடல் தடித்தான், அங்கே சீதை உடல் தடித்தாள் என்று. மணி 9 போகிறது. இத்துடன் நான் இந்த வகுப்பை இங்கே நிறைவு செய்து கொள்கிறேன். வந்திருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. ஒரே ஒரு விண்ணப்பம் தான். நிறைய பேர் இப்பொழுது அவர்களுக்கு தெரிந்தவர்களை எல்லோரும் சேர்க்கிறார்கள். டாக்டர் கதிரேசன் ஐயா அவ்வப்பொழுது இப்பொழுதெல்லாம் இணைந்து கொள்கிறார். அவருக்கு நன்றி. வந்திருக்கிறார் என்று அறிகிறேன். ஏகே ஈஸ்வரன் என்பவரை மாரிசன் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். பாலசுப்பிரமணியம் என்பவரை சுவாமிநாதன் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் கம்பராமாயண கிளாஸ் இலவசமாக நடைபெறுகிறது. வாரத்திற்கு 1½ மணி நேரம் நீங்கள் செலவழிக்க தயாராக இருந்தால் கம்பன் கவி அமுது பருகலாம். ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் தான், 1½ மணி நேரம் வகுப்பில் வந்து உட்காருங்க. வியாழக்கிழமை மாலை இந்தியா நேரம் 5 முதல் 6:30 வரை. இந்த 1½ மணி நேரம் உங்களால் செலவிட முடியுமானால் நல்ல ஒரு ஹோல்சம் டைம், நல்ல ஒரு 1½ மணி நேரம் செலவழிந்தது என்று மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்பி இந்த வேண்டுகோளை உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன். எவ்வளோ பேரை சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேரை சேர்க்க சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் கதிரேசன் ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க எல்லோருக்கும் நன்றி. 7:30 மணி வரைக்கும் வந்தவங்களாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு இப்போ பார்க்க முடியல. ஏன்னா வகுப்புக்குள்ளே போயாச்சுன்னா பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டு கூட என்னால் பார்க்க முடியல. அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். கார்த்திக் எல்லோரையும் அன்மியூட் பண்ணி விட்டுறலாம். அவரவர்கள் கருத்துக்கள் சொல்பவர்கள் சொல்லலாம், ஐயம் இருந்தால் கேட்பவர்கள் கேட்கலாம். தயவு செய்து ஒருவர் ஒரு சமயத்தில் பேசுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்க ரவிச்சந்தர், சார், சொல்லுங்க ரவிச்சந்திரன், கோயம்புத்தூர். சொல்லுங்க. நான் நான் நியூ என்ட்ரன்ட். இது 2வது நாள் இருக்கு, 2வது வாரம் வந்துட்டு இருக்கேன். முழுசா கேட்டு இருக்கேன். நன்றி. ஐ எம் என்ஜாயிங் இட். தேங்க்யூ. மாமா விஜயலட்சுமி. ம் ஆஹ் இன்னைக்கு வந்து இது பண்ண கொஞ்சம் 7:32 ஆயிடுத்து. கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். மன்னிக்கணும். பிகாஸ் ஒரு கால் வந்துடுது, டக்குன்னு தவிர்க்க முடியல. அது பேசிட்டு வர மாதிரி ஆயிடுது. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூம்மா. எல்லா புகழும் கம்பனுக்கே வழக்கம் போல. நன்றிம்மா. நான் 5வது வருஷம் கேட்டுட்டு இருக்கேன் ஒரு சார். ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. குவாலிட்டி டைம்னா இதான் சார் குவாலிட்டி டைம். தேங்க்யூ தியாகராஜன், தேங்க்யூ, தேங்க்யூ. யோகமூர்த்தி ஏதோ சொல்ல வந்தீங்க, ஒரு ஐமிச்சம். சொல்லுங்க. இந்த நேரம், என்ன நேரம் ராமர் திரும்பி வர வேண்டும் என்றது, அதை கணக்கு பார்க்கறதுக்கு எத்தனை வருஷம் என்று சொன்ன வழிய எத்தனை நாள் என்று சொல்ல இல்லை. இத்தனை வருஷத்துக்கு போயிட்டு வா, பர்த்டே மாதிரி கணக்கு பார்க்கலாம் என்றால் ஒரு நாள் தான் கணக்கு பார்க்கணும். ராமர் நான் இன்று போகிறேன் என்று சொன்னார் ஒழிய இப்போ போகிறேன் என்று சொல்ல இல்லை. அப்போ கணக்கு பார்க்கறது இரவு முடிஞ்சதுக்கு தான் பெற வேணும். அப்போ 40 நாளிகைன்னு சொன்னால் இதில் எனக்கு ஒரு ஐமிச்சம். நாளிகை என்றால் 16 மணித்தியாலம்.
40 நாழிகை என்றால் அனுமான் கணக்கு விடிய இன்னும் 16 மணித்தியாலம் இருக்கு, அப்பதான் வரணுமோ? இது சரியா அல்லது பிழையான்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஐயா, ஏழ்நிலை 40 நாழிகை என்பது கம்பெனியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு விஷயம். அதை மறுப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதே போல சூரிய உதயம் வரை பொறுத்திரு என்பதும் கம்பனுடைய வார்த்தை தான். நெடும் நேமிச்சுடர் குன்று தோன்று அளவும் என்பதும் கம்பனில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியும் அதற்குள் வந்து விடுவான் என்பது இன்சிடென்டலி இன்னும் 2-3 கிளாஸ் போகும் பொழுது சரியாக சூரிய உதயத்தில் ராமன் வருவதாக கம்பனில் பதிவு இருக்கிறது என்று எனக்கு ஞாபகம். அதை வரும் வகுப்பில் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் சொல்வது போல மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் என்றுதான் ராமன் சொன்னானே ஒழிய, ஸோ பேலன்ஸ் ஆஃப் த டே இஸ் ஸ்டில் அவைலபிள் ஃபார் ஹிம் டு லீவ் என்று எடுத்துக்கொண்டால் அனுமன் போட்ட கணக்கு சரி என்று தோன்றுகிறது. அதனால் தான் அனுமன் கண்டிப்பாக தன் உயிரை பணயம் வைத்து நான் ஆச்சு இன்னும் நாள் இருக்கு என்று சொல்கிறான் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி ஐயா. அருமை அருமை. வணக்கம். பொதிகை பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு நாளிகைங்கிறதுக்கு 24 நிமிடங்கள்னு நம்ம கூகுள்ல போடுறாங்க. ஆமா, அப்ப 960 நிமிடம் 16 மணி நேரம் ஆகுது. இப்பன்னா பரத்துவாசருக்கு ஆசிரமத்துல அவங்க உணவு அருந்து மத்தியான வேலைக்கு உணவு அருந்து விட்டு திரும்பி கிளம்பி வர்றது மாதிரி இருக்குல்ல. ஏன்னா 16 மணி நேரம் மறுநாள் பொழுது வீடு புலவுறதுக்கு முன்னாடி கூட வந்துடலாம்னு சொல்றது இந்த கணக்குப்படி சரியா இருக்கு. கரெக்ட் கரெக்ட், அக்ரி. நன்றி ஐயா. Thank you. நன்றி செல்வராஜ். ஓகே நமஸ்காரம் ஐயா. சார், சொல்லுங்க. நன்றி. இன்றைக்கு முழுதாக கேட்கப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அருமை. இனிமே அடுத்த வாரத்துல இருந்து வேற எதுவும் எனக்கு தொந்தரவு இல்லைன்னா நிச்சயமா கலந்துடுவேன். நன்றி நன்றி டாக்டர். நன்றி. வணக்கம் வணக்கம். ஐயா, நீங்க நான் என்ன ஸ்ரீமதி சொல்றீங்க? பேசுறேன். சொல்லுங்க. யாராவது ஹலோ. ஒருவர் பேசு. ஸ்ரீமதி சொல்லுங்க. இந்த பரதனோட மெய்ப்பாடு பத்தி சொன்னேன். அதாவது மோதிரம் வாங்கி தன் முகத்தின் மேல் அணைத்து ஆதாரம் பெறுவதற்கு அக்கையோன்னு அப்படி இதே எல்லாம் மாதிரி சீதையும் எல்லாம் பண்றாம்மா. இதே மாதிரி சீதையும் பண்ணினா பண்றா. அந்த அந்த பாடலை சொல்லலாமா? பின்னால வருதுமா, அடுத்த கிளாஸ்ல அதே பாடல் சொல்றேன் நான். அதே பாசம். அதே மாதிரி அவளுடைய ஒரு பாட்டு இருக்கு, மோக்கும் முளை வைத்து உரமுயங்கும் என்று. வாங்கினால் முளைக்குவேன். சீதையினுடைய வெளிப்பாடுகளும் அடுத்த வகுப்பில் சொல்லப்படுகின்றன. இல்ல, வாங்கினால் முளைக்க வைத்தால் சிரத்தால் தாங்கினால் மலர்பின் மேல் ஒய்த்தினால் தடந்தோள் வீங்கினால் மெலிந்தால் குளிர்ந்தால் வெதுப்போடு ஏங்கினால் உயிர்த்தினால் இது இன்னது எனலாமே. அதற்கு பதிலா நான் குறிப்பா வேறொருத்தி ஒக்கின்றாள் என்றால் இவனும் ஏதிலார் வேறொருத்தி என்பதற்காக 2 பாடல்களையும் எடுத்துக்கொண்டேன். நன்றி ஸ்ரீமதி. சார், எஸ் பாலா ஏதோ சொல்ல வந்தீங்க? Aminadanoda friend na. How are you, sir? I enjoyed the class. Thank you very much. Thank you for joining. Thank you very much. ஐயா, சின்னப்பன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அதாவது இன்னைக்கு தொடக்கத்தில் பாரதியை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எல்லாரும் சொல்கிறதே சொல்லி சொல்லி இது பண்ணாமல் அந்த 7 பேருடைய பெருமை இது ஒரு புதிய நோக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாரதியை பற்றியும் கம்பனையும் எப்படி பார்க்கலாம்ங்கிறத இது வரைக்கும் கம்பன் ஒன்று வாழ்ந்ததும் எல்லாம் சொல்லாமல் நல்லா சொன்னீங்க. அது ரொம்ப ரசித்தேன். அடுத்து இன்னைக்கு பொதுவாக வகுப்பு ரொம்ப அருமை. என்னவென்று சொன்னால், இது ஒரு நல்ல சூழல். அனுமன் கரியை கரியாக்கினான் என்பதும் அதுக்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதெல்லாம். அடுத்தது என்னுடைய ஆசிரியர் கோபாலையருடைய கணக்கையும் அவருடைய பூரையும் சொல்ற பொழுது அவரே பார்த்தது மாதிரி எனக்கு ஒரு இருந்து. ஏனென்றால் எனக்கு எஸ்எல்சியில் அவர் தான் 2 வருஷம் சொல்லிக் கொடுத்தாரு. அது மறக்க முடியாத ஒன்று என்று நினைக்கிறேன். இப்படி பல நினைவுகள். அடுத்து பாரதியை பற்றியும் சரி, முழுக்குமே கம்பன் வகுப்பு ரொம்ப சிறப்பு என்று நான் ரசித்ததை சுவைத்தேன். நன்றி, வணக்கம். ஆசான் வாயால இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி ஐயா, நன்றி. மற்றவர்கள் சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்லிட்டாரு. இவர்தான் பாரதியை பற்றி சொல்ல வேண்டியவர். சார், பாரதியை பற்றி சொல்ல வேண்டிய பாரதியில தோய்ந்தவர். சொல்லுங்க மாரியப்பன்.
சார், அந்த பாடல் நம்பர் 233 அந்த கோசலையோட வாதங்கள்ல தத்துவம் எல்லாம் கலந்து வருதுன்னு சொன்னீங்க. அதுல கம்பர் தேவைப்படுகின்ற இடங்கள்ல பௌத்த கொள்கைகளையும் பிரயோகப்படுத்திருக்கிறார் என்பது அந்த பாடல்ல தெரியுது. இறக்கை, மோகத்தால் பிறக்கை. அதாவது மனிதர்கள் இறக்கிறார்கள், காணாமல் போய் விடுகிறார்கள். மோகத்தால், ஆசையினால் பிறக்கிறார்கள். ஆசை இருந்தா மறுபிறப்பு, ஆசையை அழிச்சிட்டோம்னா பிறப்பு இல்லை என்பது பௌத்த கொள்கை. அப்ப மோகத்தால் பிறக்கை, மோகத்தை கொன்றுவிடு, இல்லையர் மூச்சை நிறுத்திவிடு, அது அந்த மோகம் வேற. மோகத்தால் பிறக்கைங்கிறது அது நேரடியா பௌத்த கொள்கை மாதிரி இருக்கு சார். அப்ப அந்த பௌத்த கொள்கையிலையும் கம்பர் பயன்படுத்திருக்காருன்றது தெரியுது. நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மாரிசன், நன்றி. மற்றவர்கள் சொல்லுங்க. ராஜாமணி சொல்லுங்க. இன்னைக்கு பாரதியார் நினைவு நாள். அப்புறம் நேற்று நாள் ஒரு கூட்டம் போயிருந்தேன். பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு தகவல் சொன்னாரு. பாரதி தான் முதலில் கம்பனை பத்தி பேசுறாரு, அதுக்கு முன்னால யாரும் பேசினது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படித்தானா? அது எவ்வளவு தூரம் சரின்னு தெரியலையா. யாரும் பேசலை என்று எடுத்துக்கோனா, ஊவே சான்மேதையர் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பராமாயண புஸ்தகம்லாம் வாங்கினார், கம்பனுக்கு ஆவிப்பதி எழுதியிருக்கிறார் என்று அவர் காலத்தில் அவர் அவ்வாறு செய்தார் என்பதும் காணப்படுகிறது. அதுக்கு தெரியல. அதுக்கப்புறம் 16, 17ஆம் நூற்றாண்டுகள்லாம் தெரியல. சொல்லுங்க ஐயா. ஐயா ஆர்சி குமரன் பேசுறேன். ஐயா ஆர்சி குமரன் பேசுறேன். சொல்லுங்க குமரன். இந்த பௌத்த கொள்கைன்னு சொல்லிட்டு இப்ப சொன்னார் ஒருத்தர், மோகத்தால் பிறக்கையும் இறக்கையும்னு. இது வள்ளுவர் கருத்து. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு எனும் வித்து. அவா இந்த வள்ளுவர் ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேங்க. இன்னும் ஒரே ஒரு இந்த அனுமன் பரதனுள் தீயை அணைத்தது சொல்லின் செல்வன் செயலின் செல்வனாகவும் மாறி பரதனை தொழுதது. சென்னி அவன் காலில் படும்படியும் வாய் புதைத்தும் நின்ற காட்சி. ராமர் இதே மாதிரி ஒரு காட்சி கைகையை போய் பார்க்கும் பொழுது கம்பர் வெறுத்திருக்கிறார். அந்தவள் தன்னை சென்னி மண்புற வணங்கி வாச செந்துர பவள செவ்வாய் செய் கையில் புதைத்து மற்றை சுந்தர தடக்கை தானை மடக்குற துவண்டு நின்றான். அந்தி அடைந்த தாயை கண்டு ஆண் கன்றின் அண்ணான் என்று அழகாக அடைந்த தாயை கண்ட ஆண் கன்றின். நீங்க சொன்ன அந்த பௌத்த கொள்கையோ திருவள்ளுவருடைய குரலோ அதுக்கெல்லாம் முந்தி முண்டக உபநிஷத்துல இதே கருத்து வலியுறுத்தப்படுகிறது. ஆத்மா உடலை விட்டு போகும் பொழுது ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசைகளுடன் உடலை விட்டால் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு முண்டக உபநிஷத்துல ஆணித்தரமாக சொல்றது. அதனாலதான் இன்னைக்கும் இதுல என்ன வேடிக்கைன்னா, உலகம் முழுதும் இறக்கப் போகிறவர்களுக்கு அவர் இறக்கும் தருணத்தில் ஆசைகள் இல்லாமல் இறக்க வேண்டும் என்று எல்லாரும். அதனாலதான் மரண தண்டனை விதித்தவர்களுக்கு கூட கடைசி ஆசைகள் ஏதாவது உண்டா என்று கேட்டு அதை நிறைவேற்றுவார்கள். இது உலகம் முழுசும் இருக்கிற பழக்கம். நன்றி, நன்றி சங்கரையர். வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? மற்ற காளிதாசனை விட்டுட்டீங்க கம்பன்ல. பாரதியில இன்னைக்கு பாரதியில காளிதாசனை விட்டுட்டீங்க. கம்பன் என்றது மானுடன் வாழ்ந்தது, மிஸ் பண்ணிட்டேன். ஓவர் எக்ஸைட்மெண்ட், அவ்வளவுதான். எழுதி வச்சிருந்திருக்கேன். கம்பன் என்று ஒரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர்வானத்து கோளை வீணையும். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் யாராவது கருத்து சொல்ல வேண்டி இருந்தால் சொல்லலாம், அல்லது வகுப்பை முடித்துக் கொள்ள போகிறோம். 83 பேர் பார்த்தீங்க. நன்றி கார்த்திக். வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். எனக்கு சாட் பாக்ஸ் அனுப்பிச்சிருப்பா, மறக்காம. Thank you. Super. Thank you.